Father in heaven, holy be your name. Your kingdom come, your will be done on earth as in heaven. Give us today our daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. Do not bring us to the test, but deliver us from evil. Amen. என்னங்க கொஞ்சம் இப்படி வாங்களே. இப்ப என்ன அவசரம்? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கற. அங்க பாருங்களேன். பிராமண பொண்ணு தான். தாமஸ் கொடுத்து வச்சவன். வாயை மூடிட்டு பேசாம இருங்க. மார்கழி மாசத்து பனி எங்க பொண்டாட்டி தலையில விழுந்தா சளி பிடிச்சுக்குமோன்னு எவ்வளவு அக்கறையா கொடை பிடிக்கிறாரு. நீங்களும் இருக்கீங்களே. கல்யாணமா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது எனக்கு வாசல்ல வந்து கொடை பிடிச்சிருப்பீங்களா? எங்க அப்பா வாங்கி கொடுத்த கொடையை கொண்டு போய் காயலங்கடையில போட்டீங்க. ஆமா, அவங்க அப்பா பெரிய திருப்பதி கொடையை வாங்கி கொடுத்தான். அதை வச்சு தின்னுகிட்டு இருக்கோம். மூஞ்சி மோர கட்டையும். கொடையடா இங்க போட்டு கொடையிறா. ஆஹா, என்ன லட்சுமி, நீ இப்ப இந்த போட்டிருக்கிற கோலம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? வானத்தில் அங்குன்றும் இங்குன்றுமாக சிதறி கிடக்கும் மற்ற நட்சத்திரங்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம வீட்டு வாசலில் உதிரி பூக்களாக சிதறி. போன வாரம் குங்குமத்துல வந்த கதையை படிச்சிட்டீங்களா? நீயும் படிச்சிட்டியா? ஆமா. ஓ, ஐயோ, கொடைய முடுங்கன்னு சொன்னேன். நீங்க வேற. தாமஸ், எனக்கும் பொண்டாட்டி இருக்காப்பா. இருந்த என்ன பிரயோஜனம்? இருந்தா இந்த மாதிரி அழகா இருக்கணும். போங்க சார் உள்ள. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்ல கொடை மட்டுமா பிடிப்பான்? ஏய், கொடை சின்னதா போச்சு. ஏ, தலை தப்பிச்சிருச்சு. ஆனா பின்னாடி தான் நனைஞ்சு போச்சு. என்னது நேரங்காலம் தெரியாம குளிச்சுட்டு வந்திருக்கல. ஏய், அப்ப என்ன பண்ணிட்டேன்? கட்டி பிடிச்சனா? மெத்தல தள்ளனா? இல்ல கன்னத்துல முத்தம் கொடுத்தனா? வேற ஒண்ணும் இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, நீ வெக்கப்படுவ. அதனாலதான் ஒண்ணுமே வச்சுக்கல. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? பரவாயில்ல. எழுந்துருங்க, முதல்ல எழுந்துருங்க. சட்டை கேட்டீங்க. நிஜமாவா? என் மூட நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட. கதவை சாத்திட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு கதவை சாத்தினீங்க? நீ தானே சட்டையை கட்ட சொன்ன, அதுக்குதான். வாங்க. நேரா இருங்க. ஐயோ, வர சின்ன குழந்தையாட்ட அடம் பிடிச்சுங்க. அப்புறம் கம்பியை காய வச்சு இடுப்புல இழுத்துருவேன். மரியாதையா என்ன தச்சு குடிங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே தொல்லலாம். ஏ, மத்த கிழமைகளை மட்டும் மகாராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்காந்துவீங்களாக்கும். ஓ, மத்த நாள்ல நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். வர நீங்க வாத்தியாருங்கிறதே மறந்துட்டு சின்ன பசங்க மாதிரியே ஆயிட்டீங்க. நீ மட்டும் என்ன, நானாவது பசங்களுக்கு மட்டும் தான் வாத்தியாரா இருக்கேன். நீ வாத்தியாருக்கே வாத்தியாரா இருக்கியே.
உச்சிந்தல உச்சியிலே உள்ளிருக்கும் புத்தியிலே பாட்டு. பிரபு சாங். கண்ணில் என்ன பட்டுருச்சு? ஐயோ பேசாம இருங்க. என்னாச்சு? பிந்து போச்சு. இப்படி எல்லாம் பண்ணீங்க இன்னும் சூடா ஊத்திடுவேன். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன? ஆயிடுச்சு. சரி சரி சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிடும். லட்சு, நீயே ஒரு பூவு, பூவுக்கு மேல ஒரு பூவா? எதுக்கு என் தலைமையில எப்படி ஐஸ் வைக்கிறீங்க? அது இன்னைக்கு லீவு நாள், ஜாலியா அப்படியே. என்னது? இல்ல வெளியில போலாமான்னு கேட்டேன். இது என்ன டவுனா? பீச்சுக்கோ பார்க்குக்கோ போய் பொழுது போக்குறதுக்கு? வேணா ஒண்ணு செய்யலங்க. என்னது? ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாமா? லட்சுமி, கோயில், சர்ச்சு, மனமொத்த தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருக்க சிறந்த இடம் சினிமா. போலாமா? முடியாது. மாச கடைசி சம்பளத்தை பார்க்கலாம். அதுவரை அந்த சினிமா இருக்காதே. என்ன படம்? சொல்லிக்கே பீச்சைக்கா. அதான் ஹிந்தியில ஜாக்கெட்குள்ள என்ன இருக்குன்னு. எஸ், அதான் உங்களுக்கு தெரியுமே. அதை போய் செலவு பண்ணி பார்க்கணுமா? அது இதுன்னு சொல்லி மூட கெடுக்காதே. எனக்கு அந்த சினிமா பார்த்தா ஆகணும். முடியாது. பார்க்கணும் ப்ளீஸ். உங்களுக்கு சந்தோஷம் தானே வேணும்? உல்லாச பூவே சொல்லாம புரியாதா? உல்லாச பூவே சொல்லாம புரியாதா? மனசு கொஞ்சம் அன்பா உருகிற வயசு. பார்த்தா மயக்கிற விழியே, கொடி மலர் போல் சிரிக்கிற கிளியே. நினப்புகள் இருக்குது, கருமனை இனிக்குதுவா? பாட்டு என்னன்னு தெரியாதா? உல்லாச பூவே சொல்லாம புரியாதா? இது பூங்கரம் என்று இணைகிற பொழுது, சின்ன பூவை சூட சொல்ல வேணுமா? உல்லாச பூவை சொல்லாம புரியாதா?
கண்டது மனசு பக்கம் துடிக்க ஒரு சந்தனத்துடன் நான் சிக்கல் நடக்க கண்டது மனசு பக்கம் துடிக்க மெட்டு ஒண்ணு பாடு மட்டும் இல்லடா கேட்ட பாட்டு என்னன்னு தெரியாத உல்லாச பூவே சொல்லாம புரியாதா சொல்லி லட்சுமி என்னாச்சு ஒண்ணு இல்ல ஒரு மாதிரி மயக்கமா வருது வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் இல்ல வீட்டுக்கு போலாங்க ஏய் சொல்றதுக்கு இல்ல லட்சுமி வா ஸ்டாப் ஸ்டாப் ப்ளீஸ் சார் பேஷண்ட் ப்ளீஸ் ஹலோ கொஞ்சம் கூட ஈவு இருக்கல அந்த பசங்க இவனெல்லாம் நிக்க வச்சு சொல்லணும் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க ஆட்டோ ஆட்டோ ப்ளீஸ் ஒரு ஆளு பாஸ்டர்ஸ் லட்சுமி நீ அப்படியே கொஞ்சம் உட்காந்துக்க நீங்க என்ன சொல்றீங்க சொல்றதுக்கு அப்படியே கொஞ்சம் உட்காந்துக்க நான் ஏய் போ லட்சுமி ஹலோ ஹலோ ப்ளீஸ் ப்ளீஸ் யோ என்ன ஹலோ 101 சார் எங்க சார் டீ ஃபயர்னு சொல்லி அழைச்சிருந்தீங்க எங்க எரியுது சொல்லுங்க எங்க காட்டுங்க சார் அந்த ஃபர்ஸ்ட் ரைட் டர்ன் பண்ண காம்பவுண்டுக்குள்ள போங்க தீய நான் காட்டுறேன் சார் சரி சார் பாத்துருங்க யோ எரியறத காட்டுறேன்னு இங்க ஒண்ணு நிறுத்துறேன் எரியறது என் வயரியா என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை ஆட்டோ கையாட்டினா ஆட்டோ நிறுத்தல டாக்ஸி கையாட்டினா டாக்ஸி நிறுத்தல பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் பஸ் இல்ல அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் வாங்க அதுக்கு ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டுருக்கணும் அவசர உதவிக்கு அணுகுன்னு உங்க நம்பர் தானே போட்டிருந்தது அதனாலதான் கூப்பிட்டேன் நான் பண்ணு தப்பா இருந்தா என் அட்ரஸ் மீதி நமக்கு கோர்ட்ல பாத்துக்கலாம் என் பொண்டாட்டி தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல வாலட்சுமி பாத்து வாலட்சுமி என்ன அம்மா கொஞ்சம் தள்ளிங்க சிஸ்டர் குட் மார்னிங் சரி இருக்கட்டும் என் பேரு தாமஸ் ரொம்ப சந்தோஷம் நாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு அத பத்தி கவலை இல்ல எதுவா இருந்தாலும் வரிசையில தான் வரணும் ஐயோ சிஸ்டர் என் வைஃப் வாந்தி எடுக்கற தலை சுத்துது இங்க வந்திருக்கவங்க எல்லாம் அதுக்கு தான் வந்திருக்காங்க ஓ நான் இந்த ஹாஸ்பிடல் வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீங்க எப்படி வந்தீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல நான் வரிசையில தான் விடுவேன் சிஸ்டர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க என் இங்க என்ன வைஃப் சத்தம்? குட் மார்னிங் டாக்டர் என் பேரு தாமஸ் இது என் வைஃப் லட்சுமி நாங்க ரெண்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் இவர் ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து வாந்தி எடுத்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வைஃப் Okay, டாக்டர் okay. நாளைக்கு வந்து நீ உள்ள நிலைமை வாம்மா. ஓ சாரி தேங்க் யூ ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க வெளியே இருங்க ஐயோ லட்சுமி ஓ சாரி சிஸ்டர் அப்படி உள்ள என்னதான் நடக்குது ஐயோ போய் உட்காருங்க சார் லட்சுமி மிஸ்டர் தாமஸ் டாக்டர் என் வைஃபுக்கு என்னாச்சு ஒண்ணு இல்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அப்பாவை போறீங்க சாரி டாக்கன் தட்ட உள்ள விடுவேன் என் வைஃப் பிரெக்னன்ட் பாத்து வா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என் வைஃப் பிரெக்னன்ட் நாங்க ரெண்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் கலப்பு திருமணம் பண்ணிட்டோங்க நாங்க ரெண்டு ஸ்கூல் டீச்சர்ஸ் கலப்பு திருமணம் கணவன் மனைவி அன்புக்கு உதாரணமாக இருந்தவர்கள் வாசுகி அம்மையாரும் திருவள்ளுவரும் ஆகும் திருவள்ளுவரின் மனதுக்கேற்ப வாழ்க்கை நடத்தியவர் வாசுகி அம்மையார் உதாரணத்துக்கு ஏன் வைஃப் பாட்டு டீச்சரையும் என்ன எடுத்துங்களேன் அதாவது சரி கமா பதனி சா சானி நான் வர வரைக்கும் யாரும் பேசக்கூடாது மகரி சா சரி கமா Silence. சரி கமா பதனி சா பாடுங்க சானி தப மகரி சா சரி கமா பதனி சா சரி ரி க க ம ம ப ப த த நி நி ச ச ச இருங்க அத வந்துடுறேன் சின்ன இங்க வா ஷூ கையை விடுங்க எதுக்கு இப்படி சத்தம் போட்டு பாடுற சத்தம் போடாம எப்படிங்க பாடுறது சத்தம் போட்டு பாடுனா வயிற்றுக்கு குழந்தை எதுக்கு இப்படி சாரி காமா பாடுற சாரி காமா எச்சம் எதுக்கு எச்எம்க்கு பயப்படுற எல்லாத்துக்கும் தான் எச்எம்க்கு பயப்படுறமா ஸ்கூலுக்கு வரணும் எச்எம்க்கு பயப்படுறோம் பாட்டு பாடுறோம் எச்எம்க்கு பயப்படுற தாமஸ் ப்ளீஸ் சைலன்ஸ் இந்தாமா கிளாஸ் நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை கோ டு கிளாஸ்
கோ. நீ ஸ்கூலையே கெடுக்கிற. ஆமாம். கம் டு மை ரூம். ஆமாம். கம் டு மை ரூம். ஐ சே கம் டு மை ரூம். ஆமா. கம் டு மை ரூம். ஆமாம். இரு உன்னை பாத்துக்கிறேன். எதுக்காக இப்படி ஹெட்மிஸ்ட்ரஸ் கிட்ட நீங்க ஏற்குமாறா பேசணும்? அவங்க உங்களை திட்டணும், நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்கணும். என்னது? பின்ன என்னங்க, கிளாஸ் பீரியட்ல நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தது தப்பு தானே? அதுக்கு அவங்க கடுமையா திட்டிருப்பாங்க. அதுக்கு போய் பொட்டச்சு மாதிரி இப்படி அழுதுகிட்டே இருக்கணுமா? என்னடி வளர்ற? நான் இது கழணும். வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தேன், கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஓஹோ, இது வெங்காய கண்ணீரா? நான் வேதனை கண்ணீர்ல நினைச்சேன். சரி சரி, நீங்க வீட்டு வேலை பண்ணது போதும். வெந்நீர் சுட வச்சிருக்கேன், போய் குளிங்க. அடுப்புல என்ன சட்டி வச்சிருக்கேன்? 4 அப்பளம் பொரிச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் குளிங்க, போங்க. அப்பளம் போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழ கூடையில் என்ன பூ பூ பூ. என்னாச்சு? சுட்டுருச்சு சுட்டுருச்சு சுட்டுருச்சு. சூடு தாங்க முடியாம ஒரே கலாட்டாவா இருக்குது. சார் என்ன கால வைக்காத. என்னத்த கொட்டி தொலைச்சிக்க? ஒதுக்கிற என்ன சார்? கை போச்சு. உனக்கு கை போச்சு, எனக்கு இது போச்சு. உனக்கே வீட்டு வேலை செய்ய தெரியாது, அவன் வேலை கேட்பான். ஒரு வேலைக்காரியை வச்சு தொலைச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். கிழிச்ச. இப்ப பார்த்தனே வேணதா, இதே பாரு. இனிமே இந்த வீட்டுல அடுத்த சமையல் வேலைக்காரி வந்த பிறகுதான். ஐயோ, இங்கதான் இங்கதான் இங்கதான். ஓ, லட்சுமி லட்சுமி. கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தேடுறது அது ரொம்ப ஈஸிமா. ஆனா வேலைக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறது ஐயோ என்ன கஷ்டம். ஒருத்தி டிவி இருக்கா, டெக் இருக்கான்னு கேக்குறா, ஒருத்தி கிரைண்டர் இருக்கா, மிக்ஸி இருக்கான்னு கேக்குறா. வாஷிங் மிஷின் இல்லைன்னா வரவே மாட்டாங்களா? லட்சுமி, உன் பார்வையிலே அவளை பிடிக்கலன்னு புரிஞ்சு போச்சு. இப்ப சொல்லி அனுப்பிச்சிடுறேன். வழக்கம் போல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், பாப்போம். நாராயணி, நான் தான் உனக்கு பலமா சிபாரிசு பண்ணி இருக்கேன். நல்ல பேர் எடுக்கணும், கெட்ட பேர் எடுத்துடப்படாது. அம்மா கூப்பிட்டாலும் போகணும், ஐயா கூப்பிட்டாலும் போகணும். நான் பக்கத்து வீடுதான், சிரிச்சும் கூப்பிடலாம், சிக்னல் பண்ணியும் கூப்பிடலாம். வெக்கப்படாத, வரட்டுவா? ஐயோ, போமா. ஆமா போ. வாங்க. கணவன் கொலை, வேலைக்காரியுடன் தொடர்பு. நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் கலைஞர் தன் உரையில் என்னங்க, அவ பெருக்கிட்டு இருக்கால, அதுக்கு என்ன பண்ண சொல்ற லட்சு? பொண்டாட்டி நீ பெருக்கினா கொடை பிடிக்கலாம், வேலைக்காரிக்கு போய் யாரும் கொடை பிடிப்பாங்களா? அப்படி பிடிச்சாலே ஊரே என்ன சொல்லும்? என்ன பேசாம பேப்பர் படிக்க விட லட்சு. கலைஞர் தன் உரையில். பேப்பர் படிச்சது போதும், உள்ள போய் குளிங்க, போங்க. கலைஞர் மேட்டரம்மா, ஃபுல்லா படிச்சிட்டு போய் குடிக்கிறேன் லட்சு. நாராயணி, என்ன பெருக்கிறது மதி, உள்ள போய் வேலையை பாரு, போ. சரி சேச்சி. போ. பேர் என்ன? நாராயணி. இந்த வீட்டுக்கு சொந்தமா? வேலைக்கு வந்திருக்கு. எத்தனை நாள் இருப்ப? இவ்விடத்தானே இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? தமிழ் அறியல. லட்சுமி, என்னது? என்ன சொல்றீங்க புரியல. ஏய் நாராயணி, இங்க வா. இதோ வரேன். சேச்சி என்ன விளைச்சது? தேவையான போது தண்ணி அடிச்சுக்கலாம், கிச்சன்ல போய் வேலையை பாரு, போ.
சரி சரி எல்லாம் வேணுங்கிற எழுதுங்களேன். கடலைப்பருப்பு 1 கிலோ, தேங்காய் எண்ணெய் 1.5 கிலோ, மிளகா 1 கிலோ. மாச கடைசி லட்சுமி பார்த்து சொல்லு. இது போதும். சரி நாளைக்கு சரி வாங்கிக்கலாம். சீக்கிரம் கிளாஸ்க்கு போங்க. தேங்காய் எண்ணெய், கடலைப்பருப்பு, மிளகாய். தேங்காய் எண்ணெய் கடலை பார்த்தாம். தேங்காய் எண்ணெய் கேரளத்திலும் கடலைப்பருப்பு ஆந்திராவிலும் மிளகாய் காஷ்மீரிலும் கிடைக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலே இந்தியா இஸ் மை கண்ட்ரி அண்ட் ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ ஆம் ப்ரௌட். இருவனை பாத்துக்கிறேன். நாராயணி நாராயணி எங்க இருக்க? இதோ இவட. இவ ஒருத்தி இவட மெதுவடைட்டு. ஐயோ என்ன துணி துவைச்சுக்கிட்டு இருந்தியா? இப்பதானே குழாயில தண்ணி வந்தாரு. ஓ குழாயில தண்ணி வந்தாரா? தாமஸ் எங்க போயிட்டான்? சாரு ஸ்கூலுக்கு போயிட்டான். அட நல்ல தமிழ். தண்ணி வந்தாரு தாமஸ் போயிட்டான். நாராயணி பிறந்த மேனியோட இருக்க. பாலுக்கு எந்த வேணும்? 2 சொம்பு வேணும். சொம்பு? இல்ல எங்க அப்பா அம்மாவுக்கு தவசம். ஐயர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு, அவசரம். சொம்பு எவ்வளவு உண்டு? பரணம் மேல. பரமேஸ்வரனை பத்தி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட லட்சுமி. பார்வையில அந்த ஆள் அப்படி இருந்தாலும் குணத்துல தங்கம். அப்படியா? எனக்கு நம்பிக்கை இல்ல. கிட்டி கிட்டி 2 சொம்பு கிட்டி. நாராயணி ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல சுகமாயிട്ടുണ്ട്. எனக்கு இப்ப அடிபட்டு. ஐயோ சொம்பு வேணாம் வம்பு வேணாம். லட்சுமி இப்படி மறைச்சு பார்க்காத. நான் வேணா அவளை தாங்கி பிடிச்சேன். அவங்க விழுந்து கைகால் அடிபட்டுருச்சுன்னா அப்புறம் வைத்திய செலவெல்லாம் பார்க்கணும் இல்ல. உனக்கு பிரசவ டைம், அவ வைத்தியத்தை பாக்குறதோ உன் பிரசவத்தை பாக்குறதோ. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இனிமே இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எப்ப இவ உங்க ஷர்ட்ட போட ஆரம்பிச்சாலும் எது வேணாலும் நடக்கும். முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பிரசவ டைம்ல உனக்கு கொஞ்சம் கஷ்டமா பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த வீட்ல என் பிரசவம் மட்டும் தான் நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த வீட்ல ஏன் பிரசவம் மட்டும் தான் நடக்கணுமா? வேற யாரு பிரசவம் நடக்கும்? ஐயோ வீட்டை விட்டு வெளியில போறே. எல்லாரும் பாக்குறாங்க. பின்ன എന്തിനാ இது காரணம் இல்லாம வீட்டுக்கு போன பறஞ்சது? காரணம் இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. போனா போனா பஸ் வருது ஏறி போ. இனிமே உன்ன அந்த வீட்ல வச்சிருக்கிறதுக்கு என்னால முடியாது. என்ன சார் பாப்பா அழுகுது? யோ வேலை பார்த்து போயா. എന്തിനാ அம்மா வீட்டுக்கு போன பறஞ்சது? ஓஹோ வரதட்சணை ப்ராப்ளமா? அம்மா உன்னை மண்ணெண்ணெய் ஊத்தி உயிரோட எரிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னால நாங்க உன்னை காப்பாத்திரோமா? கவலைப்படாத. பொண்ணு அழகா அம்சமா இருக்க போதாதா? பணம் வேற வேணுமா? மரியாதை வீட்டுக்கு கூட்டு போயா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவோம். இவன் பொண்டாட்டி இல்லையா? பின்ன ஏன் பொண்டாட்டியா? வேணா நீ எடுத்துக்க, கொண்டு போ போ போ. என்னையா விளையாடுறீங்க? இவன் வைஃபோட டெலிவரி பார்க்க வந்த வேலைக்காரி. இவ வேலையே சரியில்லை, அதனால பஸ் ஏத்தி திருப்பி அனுப்புறேன். ஓஹோ வீட்டு வேலைக்காரியா? வா வா ஏறுமா. கொஞ்சம் தள்ளிக்க. ഞാൻ തീർച്ചയായിട്ട് പോണം. நீ தீர்ச்சியாயிட்டு போனோம், இல்லன்னா வீட்டை விட்டு நான் தான் வெளில போனோம். ശരി വരൂ. வருவா இவ்வளவு பேரும் கூட ஏறிட்டாங்க. இப்ப வீடு போய் சேருவா? சந்தேகம்தான். ஓ வாங்கண்ணே வாங்க வாங்க. நீங்க செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா? தப்புதான். ஓ ஏன் சார், பல்லிருந்தும் பட்டாணியை கடிக்கிறதுக்கு நானே பயப்படுறேன். பண்ணே ஊற வச்சு திங்கிற நிலைமை உங்களுக்கு. இதெல்லாம் தேவையா? தப்புதான். ஓ எப்படி 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 உங்க சொம்ப அந்த பொண்ணு ஏணியில ஏறி பரணையில இருந்து தேடி தரணும்ல? தப்புதான். சார் உங்களால எனக்கு இந்த மாதிரி நிலைமை தேவையா? தப்புதான். பொண்டாட்டி துணி தோச்சு போடுற தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அன்னைக்கு என் பொண்டாட்டி என்ன பத்தி ஏடா கூடமா ஏதாவது நினைச்சிருந்தா இப்ப நிலைமை என்ன இருக்கும்? தப்புதான். இப்படி எல்லாமே தப்புதான் தப்புதான் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாமே தப்புதான். வேற வேலைக்காரி வேணா கூட்டு வரட்டுமா? எதுக்கு எதுக்கு திருப்பி ஏணி மேல ஏத்தி சொம்பு தேடுறதுக்கா? இந்த பாருப்பா, ஏதோ வயசு கோளாறு தப்ப பண்ணிட்டேன். எல்லா கணவன்களும் செய்யறது தான். ஆனா நான் திருந்திட்டேன்ப்பா. உனக்கு என்னால ஏற்பட்ட கஷ்டத்தை நான் தான் நிவர்த்தி பண்ணணும். உன் சொந்தக்காரங்களை யாராவது கிளங்கட்ட இருந்தா சொல்லு, அவங்க கையில காலில் விழுந்து நானே கூட்டு வர்றேன். இல்ல சார், எனக்கோ லட்சுமிக்கோ சொந்தம் பந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு.
அது இனிமே எங்களுக்கு பிறக்க போற குழந்தைதான். இத பாரு அந்தோணி, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைய வந்ததுல இருந்து உனக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனையும் வந்ததே இல்லை. என் அறிவு கட்ட பிள்ளையோட நடத்தையால நம்ம 2 பேருக்குள்ள எந்தவித மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. ஆமா, நீர் அடிச்சு நீர் விலக போகுதா? நம்ம புள்ளகிட்டே நம்ம வீரப்பா காட்டணுமா? இத பாருடி, நீர் அடிச்சு நீர் விலகாது, மரம் உழுந்து மலை பொழக்காது, இது மாதிரி 1008 பழமொழி என்னாலையும் சொல்ல முடியும். பெருசா வந்துட்டா. அந்தோணி, இந்த பீட்டர் ராஜ் ஒரு உண்மையான மானமுள்ள கிறிஸ்துவன். என் குடும்பத்துல 3 கன்னியாஸ்திரிங்க உருவாயிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவனா என் முகத்துல கையை பூசிட்டு இந்த நாய் கண்டவளை இழுத்துட்டு ஓடி இருக்கான். அதையெல்லாம் மறக்கணும், மன்னிக்கணும் இல்லையா? சேசுவே, முதல்ல இந்த வீட்டுல ஒரு குட்டி ஜீவன் பிறக்க போகுது. அத பாக்குற பாக்கியம் கூட எனக்கு இல்லையே. ஏண்டி, என் குடும்பத்துல பிறந்த பெரிய ஜீவன் என் மகனையே நான் ஒத்துக்கல, அப்புறமா தானே குட்டி ஜீவன். ஏமாமா, அப்ப கடைசி வரைக்கும் நீங்க தாமச மகன் ஏத்துக்க போறது இல்லையா? என் ரேஷன் கார்டுல இருந்து அவன் பேரை எடுத்துட்ட மாப்ள. இத பாருங்க, கடல்ல போட்ட மரம் கரைக்கு வரும், ஆனா கல்லு கரைக்கு வராது. நீங்க இங்கேயே இருங்க, நான் இந்த வீட்டுக்கு போறேன். ஓம் ஸ்ரீ நாராயணா 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 நாராயணா. சாமி, நாராயணன் எங்க இருக்கார்? சொர்க்கத்துல இருப்பார், தூண்லயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார், கோவில்ல கூட தான் இருப்பார். நான் கேட்கறதே கடவுள் நாராயணன் இல்ல, நாராயண ஐயர். நாராயண ஐயரா? யாரது? அந்த கிறிஸ்துவ பையனை கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சே. ஓஹோ, அந்த நாராயண ஐயரா? அது அந்த வீடுதான். நியாயமா கேட்டா முழிக்கிறான், கிறிஸ்துவமா கேட்டா பதில் சொல்றான். இதுதான் உலகம். குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமஹ. அண்ணா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கார். யாரு நீங்க? வணக்கம். நமஸ்காரம். யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேர் அந்தோணி, தாமஸோட அக்கா புருஷன். நான் என்னத்த கண்டேன்? ஆமா, தாமஸ் தான் யாரு? எந்த தாமஸ்? அதான் உங்க மக லட்சுமியோட புருஷன். போங்க வெளியில போங்க. மீனாட்சி, சும்மா இருங்கண்ணா. இவ நிழல் கூட நம்ம வாசல படக்கூடாது. மகா பாவம். ஏன்னு நிக்கிறேன்? போங்க. நீங்க லட்சுமியோட அம்மாவா? இல்ல, லட்சுமியோட அத்தை, என்னோட அக்கா, இவருக்கு தங்க. இவ எப்பவுமே இப்படித்தான், எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி படபடபடன்னு வெடிப்பா. வரது சாம்பிள் காட்டுறா பாருங்க. அவ உறவுக்காரோட உனக்கு என்ன பேச்சு? மான ரோஷம் எங்களுக்கு இருக்கு. ஏன் நின்று இருக்க? போங்க வெளில. போறம்மா. போறதுக்கு முன்னால சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போறேன். லட்சுமியை தாமஸ் கட்டிக்கிட்டதுனால எந்த அடிப்படையில் உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே அடிப்படையில தாமஸ் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னமோ உங்களுக்கு தான் பேச தெரியும் பேசுறீங்க. அவளை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. பிறந்தாத்த மறந்துட்டு புருஷன் போறன்னு ஓடுன ஓடுதாளி அவ. ஏமா, தெரியாம கேக்குறேன், உங்க ஆத்துக்காரரு இப்ப இங்க இருக்காரா? ஒரு காலத்துல இருந்தார், பிற்காலத்துல ஓடிட்டார். எப்படி இருப்பார்? இத பாருமா, உங்க லட்சுமி உங்க ஆளுகளை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருப்பாளோ அதே மாதிரிதான் தாமஸ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கா. அவ நிம்மதியா இருப்பா, எங்க நிம்மதியில கெடுத்துட்டா. மீனாட்சி, இத பாருங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமேல் நடக்கிறதாவது நல்லதா இருக்கட்டும். லட்சுமி இப்ப முழுகாம இருக்கா. லட்சுமி, இந்த மாதிரி நேரத்துல பிறந்த வீட்டுக்காரங்க பக்கத்துல இருக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்படுறது சகஜம். பழசையெல்லாம் மறந்துடுங்க. பெத்தவங்க நீங்க வந்து செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வந்துருங்க. சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வர்றது வராது உங்க இஷ்டம். லட்சுமி, இந்த வத்த குழம்புல ஒரே ஒரு சின்ன குறை. உப்பு பத்தலையா? காரம் புளி ஏதாவது கூடி போச்சா? ஏய், அப்படிலாம் எதுவுமே இல்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா லட்சுமி, இதுலயே பச்சை பூண்டு ஒரு 10 பல்லு, சின்ன வெங்காயம் அது ஒரு 10, நல்லதா இவ்வளவு வெந்தயம், லேசா இஞ்சி, 1/4 மூடி திருகி எடுத்த தேங்காய், கொத்தமல்லி தான் துளியூண்டு போட்டு நல்லா கொத 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 கொதான்னு கொதிக்கிற நேரத்துல இந்த கெளுத்து மீன் தெரியுமா லட்சுமி? கெளுத்து மீன் கையில பிடிச்சா அப்படி மண்புழு மாதிரி வளவளவளவளான்னு இருக்குமே, அது அப்படியே மூக்க பிடிச்சு துவைக்கிற கல்லில பர 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 பரபரான்னு தேய்க்கணும். இல்லைன்னா அந்த கவுச்சி வாட குடல புடுங்கிடும். அப்புறம் கட்டவரலால் அந்த கண்ணை 2 டொய் டொய்னு நோண்டி
கழுத்தை பிடிச்சு அப்படியே திருகி எடுத்துட்டா குடல் தான கையில வந்துடும். அப்புறம் கத்தி எடுத்து கச்ச 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 கச்சா அந்த கண்டம் துண்டமா வெட்டி கொத கொதான்னு குதிக்கிற மசாலாவில போட்டு அளவா உப்பு தளதளான்னு தாளிக்கிற எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை மீன் உருவி போட்டு சட்டி கவுத்துடணும். கொஞ்ச நேரம் கொதி வந்ததும் மீன் வாசனை சட்டிய தோறான்னு பட்டைய கிளப்பிடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே சோத்துல ஊத்தி கப்பக் கப்பக் கப்பக்னு முழுங்க வேண்டியதா. ஏய் லட்சுமி, லட்சுமி என்னாச்சு? லட்சுமி சாரி லட்சுமி. ஓ நான் ஒரு மடையன், உனக்கு பழக்கம் இல்லாதெல்லாம் சொல்லி வாந்தி எடுக்க வச்சுட்டேன். லட்சுமி சத்தியமா சொல்றேன், இனி உனக்கு பிடிக்காத பதார்த்தத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இப்ப என்ன நடந்து போச்சு? சத்தியம் பண்றதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கலாம் வாங்க சாப்பிடலாம். ஏய் சாரி. கண்மணி சொன்னது சட்டம், கையெழுத்திட்டது மைவிழி வட்டம். என்னுயிர் கண்மணி சொன்னது சட்டம், கையெழுத்திட்டது மைவிழி வட்டம். எந்த பிறப்பும் வருவே நான் உன்னோடு உந்தன் நிழலாய் நடப்பே. உன் பின்னோடு தங்கமுள்ளையே கிள்ளையே செந்தாழம் பூவே. என்னுயிர் கண்மணி சொன்னது சட்டம், கையெழுத்திட்டது மைவிழி வட்டம். வெயிலில் மெல்ல நீ நடந்தாலும் வேர்வையில் ஆடிடும் என்னுடலே. காமழை தன்னில் நீ நனைந்தாலும் காய்ச்சலில் வாடிடும் என் உயிரே. அழுதால் அழுவேன், சிரித்தால் சிரிப்பேன், உன்னை போல நான் இருப்பேன். இளமை தொடங்கி முதுமை வரையில் உனக்காக வாழ்ந்திருப்பேன். சொன்னதற்கு வானம் பூமி யாவும் சாட்சி. என்னுயிர் கண்மணி சொன்னது சட்டம், கையெழுத்திட்டது மைவிழி வட்டம். ஆயிரம் ஆண்டு தவம் இருந்தேனே நாயகி என்றுனை நான் அடைய. என் உயிர் தோழி என்ன செய்தாயோ, என் மனம் உன்னிடம் சரணடைய. மெதுவா மெதுவா விழியின் வழியே புகுந்தாயே பூங்குயிலே. அழகாய் அழகாய் மனதில் நடனம் புரிந்தாயே பொன்மையிலே. என்ன சொல்ல நீ இல்லாமல் நானும் ஏது. என்னுயிர் கண்மணி சொன்னது சட்டம், கையெழுத்திட்டது மை மை விழி வட்டம்.
வாப்பா வாப்பா. நில்லுங்க. என்னை வா. ஆமா சார், உங்களை தான். நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்? பெரியாரு, அண்ணா, காமராஜர் 3 பேரும் உயிரோட வேணும். கிடைப்பாங்களா? வாப்பா, கொண்டு போய் உள்ள வைப்பா. நில்லுப்பா. என்ன சார் இது? நீங்க யாரு? உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லாம எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைக்க சொல்றீங்க. இத பாரு, அதுல அணுகுண்டோ வெளிகுண்டோ இல்ல. வயிற்று புள்ளத்தாச்சி சாப்பிடுற மாதிரி மாங்காய், சாம்பல், பொரிவிளங்காய், நானே போட்டு எடுத்த ஊறுகாய், நேந்திரக்காய் சிப்ஸ் இதான் இருக்கு. வியாபாரம் பண்ண வந்திருக்கேன்னு விவரமா சொல்ல வேண்டியதுதானே? வியாபாரம் பண்றேன். ஆமா, உன் வீடு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஒட்டு மொத்தமா வித்துட்டு பணத்தை எல்லாம் வந்திருக்கிறேன். டேய் தாமசே, இத பாருங்க. என் வீட்டுக்காரர் டேய் கேன்னு மரியாதை இல்லாம கூப்பிட்டீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன லட்சுமி, யாரங்கிட்ட வம்பிழுக்கிற? யாருன்னே தெரியலங்க. உங்களை ரொம்ப மரியாதை குறைவா பேசுறாரு. என்னடா சௌக்கியமா இருக்கிறியா? என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்சவரா? எப்போ பாத்திருக்கேன். இப்ப எதுக்காக வந்திருக்காரு? எப்ப மாமா வந்தீங்கன்னு கேட்க வேண்டியவன் எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறான். மாமாவா? எங்க அக்கா புருஷன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உள்ள வாங்க. ஏய் லட்சுமி, என்ன தொலைச்சு தலைமொழியாச்சுன்னு சொன்ன குடும்பத்தை சேர்ந்தவர். நம்ம 2 பேரும் சத்தோமா உயிரோடு இருக்கோமான்னு உழவு பார்க்க வந்திருக்காரு. அவரை போய் உள்ள கூப்பிடுறேன். என்னங்க நீங்க? நம்மள பார்க்க ஒரு உறவு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. உள்ள கூப்பிடுங்க. அவன் கூப்பிடாட்டி பரவாயில்லம்மா, நீ கூப்பிட்டியல்ல. டாடிக்கு ஒரு சோப்பு, தலைக்கு ஒரு சோப்பா, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் தள்ளுற தள்ளுற, உள்ள வாங்க வாங்க. கமான் ஐசே. விருந்தோம்பலா? அப்புறம் சொல்லுங்க மாமா, இப்ப ஏதாவது வேலை இருக்கா இல்ல முன்னாடி மாதிரி அதானே? அசோகான் கம்பெனில நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாளைக்கு 1 லட்சம் சிப்ஸ் பாக்கெட் போகுது. அதுக்கு முன்னாடி 2 லட்சம் பாக்கெட். என்னங்க இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிங்க? சமையல் பண்ணணும். மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க. அவருக்கு பறக்கிறதுல ஏரோப்ளேனும் மிதக்கிறதுல கப்பலும் தவிர மீதி எல்லாமே பிடிக்கும். அதெல்லாம் கேட்காத. வயித்துல இருக்கிற குழந்தை வா வழியா வெளில வந்துரும். அவருக்கு ஏதாவது முனியாண்டி சடையாடு வாங்கி போட்டுக்கிறேன். அதெல்லாம் சாப்பிடுவாரு. கையில் விட்டாதே, கடிச்சிருவாரு. வெறி பிடிச்ச கரிப்பிரியன். செட்டதை தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சு தாமசு. சுட்டாப்பழம், வடுமாங்காய், வத்த குழம்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொடுங்களேன். அவ்வளவுதானே, இதோ 1 நிமிஷத்துல செஞ்சிடுறேன். நிலை, இந்த நிலைமையில் நீதான் சமைக்கணுமா? உங்களுக்கு அறிவு இருக்கா? இருந்தது. எப்போ? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க குடும்பத்தை அவமானப்படுத்தினவன், எங்க அப்பா அம்மா வார்த்தையை மதிக்காம தாய் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டவன், யாரை கேட்டு நீங்க அவன் வீட்டுக்கு போனீங்க? கேடி, என் மச்சன வீட்டுக்கு போறதுக்கு ஜனாதிபதி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா போனோம். பேச மாட்டீங்களா பின்ன? இவனுக்கு அடுத்தது வயசுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா. இவன் இப்படி முறை தவறி நடந்துகிட்டதுனால நல்ல குடும்பத்துல இருந்து யாராவது சம்பந்தம் பேச வருவாங்களா? வருவாங்க. ஏன் வரமாட்டான்? இந்தியாவுல என்ன மாதிரி இழுச்சவாய் நிறைய பேர் இருக்கா. அதுல ஒருத்தன் வருவான். என்ன மாதிரி உங்க வீட்டுல வந்து மாட்டிக்குவான். நீங்க 1000 சொல்லுங்க, நான் பீட்டர் ராஜோட பொண்ணு. அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஒப்பம் பேரை பாரு, பீட்டர் ராஜ். சொந்த வீட்டிலேயே திருடுற மாதிரி ஒரு முகம், சினிமாவில் வர்ற வில்லனுக்கு அடியாள் மாதிரி ஒரு பேரு. என்ன சொன்ன? அந்த வீட்டுல இனிமேல் கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னியா? தயவு செஞ்சு அதை கண்டினியூ பண்ணு. நல்லா நடந்துட்டு இருக்கிற அந்த குடும்பத்துல உன் கால் பட்டு நாசமா போயிட போகுது. ஆனா நான் போவேன், வருவேன், அங்கேயே படுப்பேன், தூங்குவேன். அந்த பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கு, அங்கிருந்தே ஒத்தாசை பண்ணுவேன். ஓ, அந்த பொண்ணு புள்ளத்தாச்சியா வேற இருக்காளா? ரொம்ப வேண்டியதுதான். ஏய், ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுட்டு வாழ்றாங்க. அந்த பொண்ணு புள்ளத்தாச்சியா இருந்தா என்ன தப்பு? நமக்குதான் அந்த பாக்கியமே இல்லையே. அது இருக்கட்டும். எத்தனாவது மாசம்? 17வது மாசம். இந்த கிண்ணல் தானே வேணாங்கிறது. அவ்வளவு அக்கறை இருக்கிற நீயே போய் பார்க்க வேண்டியதானே? ரொம்ப மோசம். வீடு திறந்திருக்கு. கதவு பூட்டிட்டு தானே வந்தேன். என்ன விளையாடுறீங்களா? நான் நல்லா போட்டு இழுத்து பார்த்துட்டு தானே வந்தேன். அப்புறம் யார் திறந்திருப்பா? திருட பூத்திருப்பானோ? இருங்க இருங்க இருங்க, சட்டுன்னு உள்ள போயிடாதீங்க. 4 பேர் கூட்டிட்டு போங்க. கத்தி வச்சிருக்க போறான். பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள திருடுன நான் இருக்கேன்ல, பயப்படாதே. கத்தாதீங்க, உள்ள இருக்க போறோம். அப்படி உள்ள இருந்தா கூட அவன் பயந்து பின்னாடி வழியா வெளில போடுவேன். அதுக்காக கையில் எடுக்கிறத பிடிச்சுக்கோ. பாத்து போங்க, பயமா இருக்கு. பயப்படாம வா. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தா தெரியாது. ஐயோ, பயப்படாதே, நான் இருக்கேன்ல.
திருடர்கள் யாராவது உள்ள இருந்தால் வெளில வாங்க. மூளை இருக்கா உங்களுக்கு? கூட்ட வருவானா? ஓ கரெக்ட். என்னங்க சமையக்கட்டுல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுல? சமையல் திருடன் சாப்பிட்டுட்டு திருடலாம் திட்டம் போட்டிருக்கான். கம் ஆன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? பாம்பே ரவையும் பக்குவமா வறுத்து பச்சை மிளகாய கச்சிதமா நறுக்கி கடுக கருக்காம வறுத்து வனஸ்பதிய வகையா விட்டு உப்பு உதவியா போட்டு உப்புமா பண்ணி இருக்கேன். முதல்ல முன்பசியை தீத்துங்க, பின்பசிக்கு சமையல் பின்னால வருது. ஏன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உப்புமா செய்யறதுக்கு நீ யாரு? சரித்திர புகழ் பெற்ற சமையல் சோமு. நம்ம அந்தோணி என்ன இருக்காரு, அவருதான் அனுப்பிச்சு வச்சாரு. மச்சான் மாஸ்டருக்கு டீச்சருக்கு துணையா இருந்துகிட்டு சமையல் எல்லாம் கவனிச்சுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நீங்க எப்போ வந்தீங்க? நான் மத்தியானமே வந்துட்டேங்க. வாசல்ல காத்திருந்து காத்திருந்து கால்ல புத்து புறப்படும் போல ஆயிடுச்சு. சரி ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு பூட்டை திறந்துட்டு உள்ள வந்துட்டேன். அப்புறம் இந்த சாவி எப்படி கிடைச்சது? சாதாரணமா வெளியில போறவங்க சாவி தொலைஞ்சிருமோன்ட்டு நிலப்படையில வச்சுட்டு போறது வழக்கம். தேடி பார்த்தேன், நான் நினைச்ச மாதிரி இருந்துச்சு, திறந்துட்டேன். அப்புறம் இது எப்படி சம்பளம்? இத பாருங்க, என்ன சாதாரண மனுஷன் மாதிரி நினைச்சு பேசாதீங்க. இது யாரு வீடு? என் சொந்த வீடு மாதிரி. இனிமே இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் நான் தான் எடுத்துக்க போறேன். இந்த சம்பளம் அது இதெல்லாம் பேசி என்ன அண்ணி நாக்கிடாதீங்க. சரி சரி, வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், 2 பேரும் குளிச்சுட்டு டிபன் சாப்பிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த சோமு ரொம்ப நல்லவன். உங்க மாமாக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா. என்னாச்சு? என்ன டேஸ்ட் பாக்குறீங்களா? எப்படி இருக்குது? சாப்பிடுற மாதிரி இருக்குங்களா? ஓ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரசத்துல புளிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கு. டீச்சருக்கு இந்த நேரத்துல நாக்கு புளிப்பு கேட்கணும்னு தான் நான் கொஞ்சம் தூக்கலா வச்சிருக்கேன். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு. விளக்கு வச்சா கோயிலுக்கு போயிட்டு வர்றது எனக்கு வழக்கமா போச்சு. ஆமா, நீங்க கோயிலுக்கு போற வழக்கம் உண்டுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்போ புரியுது புரியுது. சர்ச்சுக்கா கோயிலுக்காங்கிற பிரச்சனையில நிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, என்னமோ போறது இல்ல, அவ்வளவுதான். கோயில் பிரசாதம் கொடுங்க. இவெல்லாம் பரீட்சை எழுதி எப்பதான் பாஸ் ஆக போறானோ. ஏன் விபூதி வச்சுட்டேன்? நல்லா தானே இருந்தது. நான் ஏதாவது சொல்லி நினைச்சியா? என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே? பாரலட்சுமி, நெத்தியில விபூதியும் நெஞ்சில சிலுவையும் போட்டாலும் நம்ம 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு இன்னமும் புரிஞ்சுக்கல. தேங்க்யூ. லட்சுமி, இன்னும் ட்ரெஸ்ஸிங் முடியலையா? ஐயோ, பேசிட்டு உள்ள வந்துடாதீங்க. சீக்கிரம் லட்சுமி, அன்னைக்கு மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னால சண்டை போட முடியாது. அம்மையப்பா உந்தன்னை மறந்தேன் அறிவிலாமலே அறிவிலாமலே. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு யாருக்கு அறிவில்லைன்னு சொல்ற? மன்னிக்கணும், என் பேரு NK வரதராஜ பாகவதர். சங்கீதத்துல நான் ரொம்ப பிரசித்தம். எங்க தெருவில் பாட்டு கேட்கறதுக்கு பிச்சை போடுறதுக்கு இப்ப டைம் இல்ல, போயிட்டு அப்புறம் வாங்க. ஐயோ, நீங்க தானே இந்த ஓடோமஸ் வச்சு தாமஸ். லட்சுமி குழந்தை நல்லா இருக்கியாமா? அங்கிள், இவர்தான் எங்க அங்கிள். சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தவரு. சின்ன வயசுல லட்சுமிக்கு சங்கீத அபியாசம் பண்ணி வச்சதே நான் தான். அங்கிள், நீங்க இனிமே எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நான் போறதா இல்ல, இங்கதான் இருக்க போறேன். ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போன லட்சுமி. நாளைக்கு போலாம் ப்ளீஸ். வாங்க அங்கிள், உள்ள போலாம். ஐயோ, என்னங்க
என்ன லட்சு? ஒண்ணுமில்ல. என்னங்க? என்னது இப்போ அப்போன்னு இருக்க? இப்ப போய் என்ன நீ? நான் தான் சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன், நீ தான் என்னங்க என்னங்க என்ன? சரி வழக்கம் போல நினைச்சேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. பொறுப்பு இல்லையா எனக்கா? என்ன செய்யணும் சொல்லு. பின்ன என்னங்க, பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? அதெல்லாம் நான் எப்பவே முடிவு பண்ணியாச்சே. என்னன்னா? பையன் பிறந்தா புருஷன், பொண்ணு பிறந்தா புருஷி. புருஷியா? என்னங்க இது ஜாப்பனீஸ் வாஷிங் மிஷினோட பேர் மாதிரி இருக்கு. அது லட்சுமி, எந்த பேரு வச்சாலும் அந்த மதம் இந்த மதம்னு ஏதோ சாயல் தெரிஞ்சிடும். அதனாலதான் எந்த சிக்கலுமே இல்லாம பொதுவா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாது. ஒரு விஷயத்துல மட்டும் நான் சீரியஸா இருந்தேன்ல. எதுல? ஏய் இறங்கி வாடி, இது அவன் தம்பி வீடு. இப்ப நீ இறங்க போறியா இல்லையா? நான் மானஸ்தி, அவன் வீட்டு வாசப்படி கூட நான் மிதிக்க மாட்டேன். இந்த லொல்லு தானே உனக்கு ஆகாதுங்கிறது. நீயா தானே வர்றேன்னு சொன்ன. ஏய் ஜேம்ஸ், எடுறா வண்டியா, எடு வண்டியை, நம்ம வீட்டுக்கே போலாம். எடுறா. என்னங்க அதுக்குள்ள கோவம் வந்துருச்சா? இறங்குங்க, நான் வரேன். கேட கேடன கிளவி தூக்கி மானையில இறங்குங்க. கூட பிறந்தவ வந்திருக்காடா. ஐயோ ஆரம்பிச்சிட்டா. திடீர் பாசம் குலுங்குது. அக்கா, நான் யாருக்கும் அக்கா இல்ல, எவனும் எனக்கு தம்பி இல்ல. அப்படியா? ஜேம்ஸ் வண்டி எடு போலாம். சும்மா இருங்க. அப்படி வா வழிக்கு. இவங்க தான் உன் தம்பி சம்சாரம், லட்சுமின்னு பேரு. ஓஹோ, இவதான் அந்த எலிசபெத் மகாராணியோ? இத பார், அது குழந்தை புலத்தாச்சு. குத்தலா பேசுனேன், எனக்கு கோபம் வரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? அதான் சொன்னேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கூட பிறந்த எல்லாருக்குமே நம்ம குலத்துல இருந்து பொண்ணு எடுக்கலையேன்னு குறை இருக்கத்தான் செய்யும். இது பாருங்க, இப்ப நான் வாயும் வயிறுமா இருக்கேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு ரோசி, எலிசபெத் மகாராணியான்னு இலக்காரமா கேட்டியே, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அவ மனசால மகாராணி. தொட்டது யாரு? ஏன் தம்பி இல்ல, பொண்ணு. மூக்கு மொழியுமா லட்சணமா தான் இருக்கா. எப்படியோ நீயே ஒத்துக்கிட்டா சரி. என்னமோமா, ஊருக்கும் உறவுக்கும் தெரிஞ்சு நடக்க வேண்டியதை உங்க 2 பேருக்குள்ளேயே முடிச்சுக்கிட்டீங்க. இனிமே நடக்க வேண்டிய நல்ல காரியமாவது 4 பேருக்கு தெரிஞ்சு நடக்கட்டுமேனு தான் பெக்கத்தை விட்டு வெள்ள மனசோட வந்திருக்கேன். வாங்க எல்லாரும் உள்ள போலாம். வீட்டு வாசல் மிதிக்க மாட்டேன். நீ சும்மா இருங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவேன். அக்கா இப்படி மாறிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ இப்படி ஏமாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உங்க அக்கா இருக்காட, இங்க வந்தா உன் பக்கம் பேசுவா, பள்ளியூர் வந்தா என் பக்கம் பேசுவா, உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா பக்கம் பேசுவா. ஆக மொத்தம் உங்க அக்கா கண்ணு காது மூக்கு வாய் இருக்கிற ஒரு பச்சை வந்திடா. ஐயா, என் வணக்கத்தை வாங்கிக்கிறீங்களா? அத நீயே வச்சுக்க. நல்லா இருக்கிறியா? உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கணுங்க ஐயா. அப்படியா? போய் டெக்கில இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க. பாகிஸ்தானி இந்தியாவை உள்ள அனுப்பிச்சிருக்கிறோம். ஏதாவது நடக்கிறக்குள்ள போய் பார்க்கலாம் வா. அப்படின்னா லட்சுமி டீச்சர் இன்னையில இருந்து லீவ் எடுக்க போறீங்களா? ஆமா மேடம், டாக்டர் கொஞ்சம் சீக்கிரமாவே பிரசவம் ஆயிடுன்னு சொல்லிருக்காங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தாமஸ், நீங்க உங்க கிளாஸுக்கு போய் கிளாஸ் எடுங்க, நான் உங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அதுக்கடியில இன்னொரு லீவ் அப்ளிகேஷன் இருக்கு, ஜஸ்ட் அதையும் படிச்சு பாருங்க. உங்களுக்கும் 2 மாசம் லீவா? எஸ். ஆனுவல் எக்ஸாம் வருது தெரியுமில்ல, 2 மாசம் லீவ் எடுத்தா எப்படி? உங்க பரீட்சைக்காக என் பொண்டாட்டியோட பிரசவத்தை தள்ளி போட முடியுமா? லட்சுமி டீச்சர் பிரசவத்துக்கு நீங்க லீவ் போடணும். அதுக்கு உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்து கேட்டு பார்த்தா தெரியும், இல்லன்னா குழந்தை குட்டி பெற்றிருந்த அளவும் தெரியும். இது மாதிரி எந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு லைஃப்ல இல்லாம போச்சு. மிஸ்டர் தாமஸ், நான் உங்களுக்கு லீவ் தர முடியாது. வேண்டாம், தர வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். மெடிக்கல் லீவ் எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லைன்னா ஐ வில் ரிசைன் திஸ் ஜாப். எனக்கு இந்த வேலை வேண்டாம். இந்த வேலையை மட்டும் நம்பி நான் இருக்கேன். என் பொண்டாட்டி தவிர எனக்கு வேலை முக்கியம் இல்லை. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசிருக்க கூடாது, கொஞ்சம் சாஃப்டா போயிருக்கலாம். பேசாம வாயை மூடிட்டேன் கூட வா, பஸ் வரும். சரி சரி, ஏன் கோவப்படுறீங்க? ஸ்டாப் 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 ஸ்டாப். எங்க ஓடுறீங்க? டென்ஷன்ல பின்னாடி வாங்க. லேடி லேடி லேடி, கொஞ்சம் புள்ள தச்சு பொண்ணு ஏறமா, கொஞ்சம் பின்னாடி போ. கொஞ்சம் பின்னாடி போ. ஐயோ நான் ஏறறேன். ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? அப்புறம் என்ன,
எக்ஸாமுக்கு பயந்துட்டு காலம் பூரா வேலை பார்க்கறதுக்கு என்னால முடியாது. ஏன் டென்ஷன் ஆறீங்க? எங்க குடும்ப விஷயம் நீ ஏன் பாக்குற? நீ உட்காருமா, நேர மாச புள்ள தாச்சி, உட்காரு. ஏப்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? அவ புள்ளதாச்சா இருக்காளே தானே நான் எந்திரிச்சேன். ஏன் அந்த பொண்ணா உட்காரலாமே? எங்க என் மடி மேல 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்ல. ஏப்பா, வண்டியை நிறுத்துப்பா. பாத்துமா, மெதுவா இருங்கம்மா. அம்மாவுக்கு பிடிக்க அவங்கள. ஆட்டோ, கொஞ்சம் மெதுவா. அடிபட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்காங்க. முதல்ல அங்க போய் பாருப்பா. பாட்டி, லட்சுமிக்கு எப்படி இருக்கு? கவலைப்படாத தம்பி, உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குது. தலைச்ச பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க இருக்கா? அந்த ரூம்ல இருக்கு, போய் பாத்துட்டு வாப்பா. லட்சுமி, குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல, உங்களை மாதிரி தான் இருக்கு. அப்படியா? எனக்கு இதெல்லாம் தேவையா மாமா? இதெல்லாம் முறப்பா, எழுதித்தான் ஆகணும். எழுது. 2 வீட்டுக்கு எழுதியாச்சு. என்ன எழுதி இருக்கிற படி? லட்சுமிக்கு குழந்தை பிறந்திருக்கு, தாயும் செய்யும் நலம். பரணி நட்சத்திரம்னு எழுதுவீங்களா? பரணியா? என்ன பரணி? பரணியில பிறந்தா தரணி ஆளும்பாங்க. யார் கண்டது? நாளைக்கே உன் பொண்ணு இந்திரா காந்தி மாதிரி நாட்டை ஆண்டாலும் ஆளு. எழுதுப்பா. நாம இதெல்லாம் எழுதி என்ன பிரயோஜனம் மாமா? அவங்க எல்லாம் வரப்போறாங்களா? ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு எழுதுறேன். அண்ணா, அவ என்ன வேணாலும் எழுதட்டும். அவளுக்கு தான் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. நமக்குமா கிடையாது. இனிமே அவ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க கூடாது. மீனாட்சி, நேத்திக்கு ராத்திரி நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனமா? நேத்திக்கு அந்த சொப்பனத்துல லட்சுமியோட அம்மா வந்திருந்தா. அவ கேட்டா, என்ன என் பொண்ணு இப்படி வெறுத்துட்டே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அப்படி அவ என்ன தப்பு செஞ்சுட்டா? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. நான் அவளை ஒரே ஐடியா என்னண்டா அழிச்சு விடுறேன். அப்புறமாவது நிம்மதியா இருங்கோ அப்படின்னா நான் அப்படியே பதறி போயிட்டேன். மீனாட்சி, மீனாட்சி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. நாம ஒரு நட போய் அவ குழந்தைய பார்த்துட்டு இருந்தா தேவையில்லைன்னு தோன்றது. சிவா சிவா, அவாத்துக்கு நம்ம போறதா? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? சும்மா இருங்கண்ணா, உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது. ஐயோ ஈஸ்வரா, இத பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு என் புள்ளையும் பேத்தியும் பார்த்தே தீரணும். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ ஜூலி, என்னாச்சு? ஐயோ நெஞ்சு வலிக்குதே. சேசுவே, என்னால தாங்க முடியலையே. ஏமா, மனசு சங்கடப்பட்டா உனக்கு நெஞ்சு வலி வரும் தெரியாதா? பின்ன ஏமா இதெல்லாம் மனசுல போட்டு வீணா கஷ்டப்படுற? இத பார், இந்த ஸ்டண்ட் அடிக்கிறது, பிலிம் காட்டுறதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத.
ஆமா நான் பிலிம் காட்டுறேன். நான் மாரடைப்புல போயிட்டா எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும். ஏண்டி இப்படி அறிவு இல்லாம பேசுற? உண்மையிலே நம்ம மேல அக்கறை இருந்தா அவன் நேர்ல வந்து கூப்பிட்டு இருப்பான்ல. அது எப்படி? அவன் முகத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு கதவை அரைஞ்சு சாத்திட்டீங்க. அவன் உங்க புள்ள தானே, உங்களுக்கு இருக்க ரோஷத்துல அவனுக்கு பாதியாவது இருக்காதா? அது சரி, அது சரி. ஜூலி, போய் ஏன் துணிமணி ஊன் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. உங்க அப்பா சம்மதம் கொடுத்துட்டாரு. ஏய், நான் எங்க சம்மதம் கொடுத்தேன்? ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. என்னங்க கொஞ்சம் வாங்க. என்ன வாங்களே. என்ன லட்சு? தாமஸ், அம்மா பாடி கண்ணு. வா, 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 வா. என்னடா நீ அழுதுட்டு இருக்க? அம்மா குழந்தை பாருமா. என் பேத்திக்கு அப்படியே தாமஸோட மூக்கு. கண்ணு பாருமா, ஏன் கண்ணு மாதிரியே இல்ல. காது பாருமா, கேட்காது மாதிரியே இல்ல. அம்மா, அம்மா, லக்ஷ்மி. சேசுவே, நல்லா இருமா. அப்பா வரலையாம்மா? ஆமாண்டா, அவர் கோச்சுக்கிட்டு வெளியிலே நிக்கிறார். நீ போய் கூப்பிடு, போ போ. அப்பா, நீங்க என் மேல கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் செஞ்சதும் தப்புதான். அப்பா, எனக்கு உங்களை பார்க்கணும்னு அடிக்கடி தோணும். ஆனா அது உங்க கோபத்தை அதிகப்படுத்துமேனு தான். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மனைவி லட்சுமி. உங்க வீட்டுக்கு போங்க, உங்க அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேளுங்க. அவர் கோபமா ஏதாவது பேசினாலும் தலையை குனிஞ்சு கேட்டுங்கன்னு சொல்லுவா. ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே உங்களுக்கு மேல ஆசைதான். டேய், உங்க அம்மா ஒரு நெஞ்சு வலிக்காரி. அவ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். நான் உடனடியா ஊருக்கு போய் ஆகணும். அப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டேங்க. கோவத்தை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள வரீங்களா? உங்களுக்கு உங்க பேத்தியை பார்க்க வேண்டாமா? அப்பா, கொஞ்சம் உள்ள. லக்ஷ்மி, குழந்தை எடுத்துட்டு வா. என்னவா? அவன் கூப்பிடுறா, குழந்தை எடுத்துட்டு போ. குழந்தை? அம்மா, தாத்தா பாரு கண்ணு. குழந்தைய அவர் மடியில வைமா. அம்மா, சோமு, சோமு, சாப்பாடுலாம் ரெடியா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, எங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கூட சமைக்கணும். என்னது, உங்க அப்பா வந்திருக்காரா? ஐயோ, கறிமீன் ஐட்டம் எல்லாம் இங்க கிடையாது. எனக்கு சமைச்சும் பழக்கம் இல்ல. அவரு காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாரே. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணு பண்ணு, மசாலா சாமான் எல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்து சமைச்சிடு. கறி இல்லைனாலும் கறி வாசனையாவது இருக்கட்டும். சீக்கிரம் சமைச்சிடு. என்ன அதான் கம்பி போட்ட வீடுன்னு சொன்னாலே, அத பாருங்க கம்பி போட்டிருக்கு. இதே தானா? நான் என்னத்த கண்டேன்? அண்ணா, 6ஆம் நம்பர் எழுதி இருந்தாலே இத பாருங்க 6 போட்டிருக்கு. இதே தானா? அதெல்லாம் யாரு பார்த்தா? ஆமா, நீங்க என்னத்த பார்த்தே? லெட்டர் வந்ததுல இருந்து லக்ஷ்மி லக்ஷ்மி இததான் பார்த்தேன். வாங்க, இத பாருங்க. இது லக்ஷ்மி வீடு தானே? இல்ல, என் மகன் தாமஸ் வீடு. அண்ணா, லக்ஷ்மி ஆம்படாம்பர் அதேதான். நாங்க களக்காட்டுல இருந்து வரோம். ஆமா, நான் லட்சுமியோட அப்பா. நாராயணியன் பேரு. நானும் செல்லமா கூப்பிடுவா. இந்த டெபுட்டி தாசில்தாரா இருந்து இந்த பாபா. நான் அவருடைய தங்க, லட்சுமியினுடைய அத்தை. மீனாட்சி அம்மாள்னு பேரு. களக்காட்டுல வந்து மீனாட்சி அம்மாள்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவா. அவ்வளவு பிரசித்தம். ஆமா, அந்த டெபுட்டி தாசில்தாரா இருந்தா. என்னடா நீ எப்படா இங்க வந்தாய்? நீங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏண்டா, நீ மட்ராஸுக்கு போறேன்னு தானே சொன்னேன். மெட்ராஸ் போலாம் தான் கிளம்பினேன். வர வழியில ஒரே தாகம் எடுத்தது.
சரி லட்சுமி ஆட்ல தங்கி தாகசாந்தி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா இது மட்ராஸுக்கு போற வழியாது? என்ன கேட்டா ஒரு மண்டுகம் சொன்னா, இங்க நேரா பாம்பே போய், பாம்பேல இருந்து கல்கட்டா போய், கல்கட்டால இருந்து திருச்சி போய், லட்சுமி யார் வந்திருக்கா பாரு. எங்கடா லட்சுமி? லட்சுமி லட்சுமி, நீ எங்களை விட்டு போனதுல இருந்து எங்க நிம்மதியே போயிடுது. பாவம் எங்க அண்ணா, எப்ப பார்த்தாலும் உன் நினைப்புதான். பாரு, ராத்திரி தூக்கமே கிடையாது. பாவம் எங்க அண்ணா. லட்சுமி லட்சுமி, உங்ககிட்ட ஒரு அதிசயம் சொல்ல மறந்துட்டேனே. என்ன மாமி? முந்தானா நைட்டு உங்க அம்மா என் கனவுல வந்தா. உன் கனவுலமா? ஆமாண்ணா, என் கனவுல வந்தாளே. உன் கனவுல வந்தாலே, அதுக்கப்புறம் என் கனவுல வந்தா. வந்து என் குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோ, கண்கலங்காம பாத்துக்கோன்னா நான் 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அழுதேனே. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனா? நீ கனவு கண்டையா? நான் என்னத்தை கண்டேன்? லட்சுமி, குழந்தை எங்கடி? நான் உன் குழந்தைய பார்க்க வேண்டாமாடி? உள்ள இருக்க. ஐயோ குழந்தை! அண்ணா, உன் குழந்தைய பாருங்க அண்ணா, எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கா பாருங்க. அப்படியே நம்ம பார்த்து சாயல் அப்படியே இருக்குண்ணா. அந்த கண்ணு, மூக்கு, வாய், அப்பா எல்லாம் என்ன மாதிரி இருக்காண்ணா. இந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் உன்ன மாதிரி இருக்கோ. ஐயோ சேசுவே அம்மா. ஐயோ லட்சுமி, இந்த பாரு உன் குழந்தைய அப்படியே உன்ன மாதிரி வெள்ளையா இருக்காடி. அம்மா, உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ. என்ன கண்டா? மூதேவி, உன்னை கண்டா பாட்டு வருமோ? இரு, உன்னை பார்க்க தான் வந்தேன். டேய் சோமு, இன்னைக்கு சமையல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். வராதவாள்லாம் வந்திருக்கா, விருந்து பிரமாணமா இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வெங்காயம், வெள்ளை பூண்டு, பட்டை, லவங்கம் இப்படிப்பட்ட அப்ராஹ்மண சமாச்சாரங்கள்லாம் சமையல்ல சேரவே படாது. ஏன்னா வர்றவாளுக்கு அந்த வாசனையே பிடிக்காது. என்னையா அது? மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. இப்பதான் அந்த அம்மா வந்து மசாலா எல்லாம் தூக்கலா போட்டு சமையல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி ஒரு அபிலாஷை இருக்கிற அபிஷ்டு யாரு? அதான் அந்தோணி சம்சாரம் ரோசி. நீ தப்பா புரிஞ்சுனுட்ட. அவ சொன்னது அவளோட ஃபேமிலிக்கு, நான் சொன்னது நம்ம லட்சுமியோட ஃபேமிலிக்கு. ஓஹோ, முதல்ல பிராட் கேஜ் வந்துருச்சு, இப்ப மீட்டர் கேஜ் வந்திருக்கோ? வாய மூடுறா முண்டம். லட்சுமி, என் ஃபேமிலில இருந்து உன் ஃபேமிலில இருந்து எல்லாருமே வந்தாச்சு. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமா பேசிக்க மாட்டேங்கிறாங்களே. அதை எப்படி எதிர்பார்க்க முடியும் லட்சுமி? 2 வருஷமா மனசுக்குள்ள இருக்கிற பகையும் வைராகியம் எல்லாம் 2 நாள்ல போயிடுமா? கொஞ்ச நாளைக்கு அப்படியே உருன்னு இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஏதோ நாம 2 பேரும் ஹாப்பியா இருக்கோம், நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்க மளிகை சாமானும் தீந்து போச்சு. என்ன சோபம்? ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற அரிசி பருப்பெல்லாம் ஒரே வேளையில தீந்து போச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்மி, இன்னொரு சேர்த்து 3 பேர் தான் அந்தோணி சொல்லி அனுப்பிச்சாரு. இங்க என்னடான்னா ஒரு வேலைக்கு கல்யாண பந்தியில போட வேண்டியது இருக்கு. என்ன சோமனி, எல்லாருமே இந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க சந்தோஷப்படலாமா? ஆனா வெறுங்கையால என்னால சமைக்க முடியாது. இப்ப உனக்கு என்ன வேணும்? அரிசி, மளிகை சாமானம் எல்லாம் வேணும். அவ்வளவுதானே? ஆமா, வாங்கிடு. மார்க்கெட்டுக்கு போ, சாமானெல்லாம் வாங்கிடுவோம். நாம ஆரம்பிச்சுட்டா போச்சு. அங்க போய் பாப்போமா? சொல்லுங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே மறைவாய் பூதைத்த ஓடு. ஆஹா, மறைவாய் பூதைத்த ஓடு. இப்ப தாய் எனக்கு புரியுது. என்னன்னு? சட்னிக்காக வச்சிருந்த ஒரு முடி தேங்காயை காணோம். மறைவா புதைச்சு வச்சான்னு பாடுனியே, அந்த தேங்காய் முடிய எங்கயா புதைச்சு வச்சா? மடையா, தேங்காயை திருடி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கச்சேரி பண்ணியே நிறைய சம்பாதிப்பேன். ஓஹோ, உன் கச்சேரிக்கு தேங்காய் முடிதான் கிடைக்குமா? ஏயா,
சங்கீதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாச்சே, அதுல நீ எப்படியா லிங்க் ஆன? அப்படி கேளு. எங்க பரம்பரையே சங்கீத பரம்பரை. சங்கீதத்துக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு சமயம் சைக்கிள்ல டபுள்ஸ் போனதுக்காக எங்க அப்பாவை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போய் நிறுத்திட்டான். மேஜிஸ்ட்ரேட் எங்க அப்பாவை பார்த்த உடனே உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே அப்படின்னு இருக்காரு. இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமோ? உங்க பொண்ணுக்கு நான் தான் சங்கீதம் சொல்லி கொடுத்தேன். அவ்வளவுதான். மேற்கொண்டு விசாரணையே இல்லாம 6 மாசம் கடுங்காவல்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள எங்க அப்பாவை தள்ளிட்டார். பாவையா உங்க அம்மா? அம்மா படுபாவம். சங்கீதத்துக்காக பிராண தியாகமே பண்ணிட்டா. அது எப்படி? தஞ்சாவூர் மாரியம்மன் திருவிழாவில் ஒரு சமயம் எங்க அம்மாவுடைய கச்சேரி. அலை பாயுதே கல்னா எல் மனம் அலை பாயுதே அப்படின்னு பாடியிருக்கா. உடனே ஜனங்கள்லாம் ஒன்ஸ் மோர்னா இவளும் பாடினா. மறுபடியும் ஒன்ஸ் மோர், மறுபடியும் பாடினா. மறுபடியும் ஒன்ஸ் மோர், மறுபடியும் பாடினா. அவ்வளவு நல்லா உங்க அம்மா பாடினாங்க? இல்ல, நன்னா பாடுற வரைக்கும் உன்னை விடவே மாட்டோம்னு ஜனங்கள்லாம் மேடையை சுத்தி நின்னுட்டா. அவ கேக்குறா, இவ பாடுறா, கேக்குறா, பாடுறா. 50வது தடவை ஒன்ஸ் மோர்னு கேட்ட உடனே எங்க அம்மா வாயை திறந்தா. பாட்டு வெளியே வரல, பிராணனே வெளியே வந்துடுத்து. மேடையிலேயே மண்டையை போட்டுட்டா. ஐயா, உன் குடும்பத்துல இவ்வளவு சோக நிகழ்ச்சி நடந்திருக்குது, இதுக்கப்புறம் உனக்கு சங்கீதம் தேவையா? ஐயா அறிவிலி, சங்கீதத்தினால ஏற்பட்ட கவலையை சங்கீதத்தினால் தாண்டா மறக்கணும். உள்ள குழந்தை எழுகுது, வெளியில நீ எழுகுற. இங்க பாரு, அநேகமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்ல மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. தாராளமா கொடுக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் அசர போறது இல்ல. இந்த சங்கீதத்தை நான் விடுறதாவும் இல்ல. இங்க பாரு, அப்படின்னு ஒண்ணு செய்ய. இனிமே ஏன் முன்னால பாடாத. நானு இயற்கையா சாக விரும்புறேன். என்னுடல் தனில் ஈ மொய்த்த போது கொசு வெளியில பெரிய தொல்லையா போச்சு, தூங்க விட மாட்டான். என் சங்கீதத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பா? కమలా కుచసూచుక కుంకుమతో నియతారుణితా తుల నీలతను కమలాయ తలోచనలోక పథే విజయీ భవ వెంకట శైలపతే. என்னடி சொன்ன? இந்தாங்க காஃபின்னு. இல்ல, அதுக்கு முன்னால என்னமோ சேர்த்து சொன்னியே மாமின்னு. யாரு உன் மாமி? நான் எப்படி உன் மாமியாக முடியும்? எதுக்கு என்ன மாமின்னு கூப்பிட்ட? லட்சுமி உங்களை அப்படித்தானே கூப்பிடுவா. அவ என் குலம் கோத்திரம் உறவருக்கு கூப்பிடுறா. நீ யாரை கூப்பிடுறதுக்கு? ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்துட்டு இங்க வந்து வழுக்கி உழுந்துட்டாலேன்னு நாங்களே காலப்பட்டு இருக்கோம். இவ பெரிய உறவு கொண்டாட வந்துட்டா. என்ன மீனாட்சி அம்மால கூப்பிட போதும். நீங்க என்னமோ வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு குதிச்ச மாதிரியும், நாங்க என்னமோ குப்பத்தடியில வாழறவங்க மாதிரி பேசுறீங்களே. எங்களுக்கும் கர்த்தரோட திருச்சபையில கௌரவம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஏதோ என் தம்பி உங்க வீட்டு பொண்ணை தொட்டு தொலைச்சிட்டானே கம்முன்னு இருக்கும். நீங்க ஒண்ட வந்தவங்க, ஒதுங்கி ஒழுங்கா இருங்க. யார் நீ ஒண்ட வந்தவ? நானா ஒண்ட வந்தவ? இங்க என் குழந்தை சம்பாத்தியமும் இருக்கு. நான் நடுவ வீட்டுல உட்காருவேன், தொட்டில் கட்டி ஆடுவேன், ஊஞ்சல்ல தூங்குவேன். நீ என்னடி கேக்குறது? அம்மா, இங்க குழந்தை தூங்குறதுக்கு தான் தொட்டில் இருக்கு. நீங்க உட்கார்ந்தீங்க பொத்துட்டு கீழே விழ வேண்டியதுதான். சோமு, போய் குளிச்சுட்டு நன்னா விபூதி இட்டுண்டு டிகிரி காஃபியை போட்டு கொண்டு வா. கண்டவா கையால காஃபியை போட்டா நான் குடிக்க மாட்டேன். என்னது இது? குழந்தை நீங்க குளிப்பாட்டுறீங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? என்ன, என் குழந்தை நான் குளிப்பாட்ட கூடாதா? ஐயோ, அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிட போது ஹெட் மிஸ்டர் திட்ட போறாங்க. முதல்ல ஸ்கூலுக்கு ரெடி ஆயி கிளம்புங்க. போங்க. போங்கன்னு சொல்றல. போங்க. அம்மா, ஐயோ ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். நான் அரை மணி நேரமா கஷ்டப்பட்டு போட்ட கோலத்துல எந்த நாயடி துப்புனது? ஏய் மாமி, இந்த வீட்ல எங்க அம்மா மட்டும் தான் வெத்தலை போடுவாங்கன்னு தெரியும்ல? அதானே, நான் என்ன வேணும் நான் துப்புனேன்? நாயின் திட்டுறேன்? நான் நாயின்னு திட்டுவேன், பேயின்னு திட்டுவேன். நீ எப்படி கேக்குறவ? ஐயோ சேசுவே, என்ன புடிச்சுக்கோ. ஐயோ, ஒண்ட வந்தவெல்லாம் என்ன கண்டுபிடித்துட்டாளே. கர்த்தரே, நான் புள்ளைய பெத்தது இந்த பெருச்சாலி கிட்ட திட்டு வாங்குவா? யாரு பெருச்சாயி? நியாயமா உன்னை ஆமேன்னு சொல்லிருக்கணும். நான் கால் வச்ச இடம் உருப்படாது. என்ன கல்யாணம் பண்ணினவன் விட்டுட்டு ஓடி விட்டான். வாழா வெட்டி பக்கத்து போய் இங்க வந்துட்டேன்னு சொல்றியா? ஏண்டி ஜூலி, ஆமங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குமோ? இந்தா ஜூலி கீலின்னு ஏதாவது தகராறு பண்ண நடக்கிறதே வேற. டா, இது என் மகன் வீடு, நான் எங்க வேணாலும் துப்புவேன். இந்தா, இது உன் மகன் வீடுன்னா என் மருமக வீடு. துப்புடி பார்க்கலாம் தைரியம் என்ன செய்வ? நீ துப்புமா? என்ன மங்க? தாமஸ், அம்மா, ஒண்ணு நெஞ்ச புடிச்சிட்டு பேசு, இல்ல பேசினதுக்கு அப்புறமா நெஞ்ச புடி. தாமஸ், கர்த்தர் என்ன கூப்பிடுறாரா? கூப்பிட்டு போல நான் ரொம்ப கோச்சுக்கு போறேன். கொஞ்சம் சும்மா இருங்க மாமி.
அம்மா மாப்பிள ஐயோ இங்க பாத்தீங்களா நான் காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணிய தெளிச்சு பெருக்கி தள்ளி இடுப்பொடிய கோடு கோடா போட்ட கோலம் உங்க அம்மா ஏற்ற துப்பிட்டாளே. கோலங்கிறது அவ்வளவு முக்கியம். நான் என்னத்த கண்டேன்? நம்ம தோத்திரம் சொல்றவளை கட்டியிருந்தா இந்த தொல்லைங்கெல்லாம் வந்திருக்குமா? அதேதான் நானும் கேக்குறேன். எங்க கோத்திரம் தெரிஞ்சவளை கட்டிட்டு இருந்தா இந்த வம்பு வந்திருக்குமா? ஐயோ என்ன மாமி இது? லட்சுமி பாத்தியாடி? சும்மா இருங்க மாமி. நீங்க எங்க குழந்தைய பாத்துக்க வந்தீங்களா இல்ல கொலையடி சண்டை போட வந்தீங்களா? இப்படி நடந்துக்க உங்களுக்கே வெக்கமா இல்ல? மாமி இப்ப இங்க என்ன உலகமா அழிஞ்சு போச்சு, கோலம் தானே அழிஞ்சு போச்சு, மறுபடியும் போட்டா போகுது. சோமு இந்த இடத்தை எல்லாம் கிளீன் பண்ணி மாமிக்கு இந்த கோலப்பொடி எடுத்து கொடு. மாமி இங்க எங்க வேணாலும் போடுங்க. ஏமா இது கோலமா நினைக்க வேண்டாம், நடந்து போற பாதையா நினைச்சாலும் துப்பாம இருக்கலாம்ல. ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணி சண்டை போடுறீங்க? பாருங்க இந்த வீட்டுல ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எந்த தெய்வத்தை வேணாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் கும்பிடலாம். அம்மா நான் என்ன சொல்ல என்னங்க உங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நீங்க போங்க. லட்சுமி கொஞ்சம் சும்மா இருங்க, போய் மூடிட்டு வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்தாங்க உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை. ஓ தேங்க் யூ. யார் இந்த சுப்பிரமணியம்? என்ன கேட்டா? உங்கள்ட்ட யாரு கேட்டா? இப்பதானே நீங்க என்ன கேட்டீங்க. நான் அப்படி பலரும் கேட்பேன், அவர்கிட்ட கேட்பேன், இவர்கிட்ட கேட்பேன். நான் கேட்கறதுல நீங்க ஆன்சர் பண்ணா. எனக்கு ஜானகிராமன் தெரியும், ஹரிஹரன் தெரியும், கணபதி தெரியும், இந்த ஊர்ல நிறைய பேர் தெரியும். இந்த சுப்பிரமணியம் மட்டும் தெரியல, அதுக்கே வம்பு பண்றீங்க. என்னடா இது பெரிய நியூசன்ஸா போச்சு. ஆஹா பிரமாதம். யோகலட்சுமி யோகேஸ்வரன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பேர் பொருத்தமா தான் இருக்கு. லட்சுமி பொருத்தம் பேர்ல மட்டும் இருந்தா போதாது, நம்மள மாதிரி மனசுலயும் இருக்கணும். நிச்சயமா இருக்கும். ஏன்னா இந்த கல்யாண பொண்ணு யோகலட்சுமி இருக்காளே, அவ ஆரம்ப பள்ளிக்கூடத்துல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் என் கூட ஒன்னா படிச்சவன். எதை செலக்ட் பண்ணாலும் கரெக்டா செலக்ட் பண்ணுவா. மாப்பிள்ளை விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுவாளா என்ன? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்டதான் அபிப்பிராயம் கேட்டேன். தட்டி கொடுத்து தைரியம் சொன்னவளே அவதான். அவ கல்யாணத்துக்கு கட்டாயம் போடுங்க. கண்டிப்பா. மண்டபத்துல இருந்து யாரோ மாமிதான் உள்ள வந்துட்டேன்னு நினைச்சேன். இந்த மடிசர் புடவையில நான் எப்படி இருக்கேன்? ஆமா எதுக்குது இல்ல? எங்க ஜாதியில பச்சைப்படி சுத்துறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கு சுமங்கலிகள் இப்படித்தான் புடவை கட்டிட்டு வரணும். ஆஹா நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா லட்சுமி? அதுக்கு இடுப்பு ஏன் இப்படி கிள்ளணும்? என்ன பாக்குற? நீ இந்த ட்ரெஸ்லயே எவ்வளவு அழகா இருக்க. உனக்கு பலவிதமான ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். தினம் பட்டு புடவைய வாங்கி நீங்க தாங்கண்ண. என்னென்ன வேணுமோ என்கிட்ட கேளு. அசடு 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 மயிலாப்பூர் மாமியே உன் மடிசாரத்தான் காமியே. நீ முன்னா போனா பின்னா சுத்தும் பூமியே. കേരള പെൺകുട്ടി മുണ്ടുകൾ താൻ കട്ടി വരുമോ ഇവിടെ ഞാൻ കൊഞ്ച. കഥകളി നാട്യം കൊടിയിടെ കാട്ടിടും വിളിയിൽ അഴകായി നീ കൊഞ്ച. கூட இங்கு நீ இருந்தா தினமும் ஓணம்தான். மெதுவாக சுத்த மக்களும் தட்டும் போது பொதுவாக அர்த்தராத்திரி தூக்கம் ஏது. மயிலாப்பூர் மாமியே
ஓம்மடி சாரத்தான் காமியே நீ முன்னா போனா பின்னா சுத்தும் பூமியே ஜீன்ஸுடன் டீ-ஷர்ட்டு மாட்டிய பூஞ்சிட்டு மெதுவாய் உணர்வை தூண்டாதோ செவ்விள நீரையும் தேங்கனி சாறையும் கொடுத்தால் மயக்கம் தீராதோ வானமிட்டு வீதியிலே உலவும் சந்திரனோ அழகே உன்மேனி எங்கிலும் வண்ண கோலம் அடங்காது எந்த நாளிலும் ஆசை காலம் மயிலாப்பூர் மாமியே ஒம்மடி சாரத்தா காமியே நீ முன்னால் போனா பின்னால் சுத்தும் பூமியே வாடி மாமி எப்படி இருக்கே நல்லா இருக்கேன்டிமா ரொம்ப நேரம் சொல்ல பார்த்து ஆமா ஆமா என்ன இங்க வாங்களே யாரு அது அவர்தான் எங்க ஆத்துக்கார் நல்லா இருக்கியாப்பா உட்காந்துக்க உட்காந்துக்க என்னம்மா லட்சுமி மாமா இருக்கியாம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஆத்துக்கார் எங்க இருக்கா வீணா சின்ன நானா அவரு சாரி சாரி தெரியாம இவர் எங்க ஆத்துக்கார் சௌக்கியமா இருக்கியாப்பா நானா இருப்பா ஹாய் மீனு ஹாய் மீனு ஹாய் ஃபைன் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஐயோ என்ன அபத்தம் நீ தானே கால்ல விழ சொன்ன நான் அப்புறமா வந்து பேசுறேன் வாங்க ஓ சார் சேட்ட வரையல நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அதுக்கு இல்ல என்னங்க ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்களே கொஞ்சம் பாலையாவது கொடுங்க பசி இல்ல ஏன் அந்த கல்யாணத்துக்கு போனோன்னு ஆயிடுச்சு இது பாருங்க பொது இடம்னா 4 நல்லவங்களும் வருவாங்க இந்த மாதிரி விவசாய கெட்டவங்களும் வரத்தான் செய்வாங்க யாரோ ஒருத்தர் மூளை இல்லாதவன் பேசினதை கேட்டு நீங்க இப்படி உண்மை இருக்கிறது நல்லா இல்லைங்க என்னங்க பேசுங்க நீங்க இப்படி மௌனமா இருக்கிறது என்ன ரொம்ப வேதனைப்படுத்துதுங்க லக்ஷ்மி ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு போச்சு எவ்வளவுதான் நீயும் நானும் ஒட்டி உறவா இருந்தாலும் சில இடங்கள்ல ஒன்னையும் என்னையும் வேற வேற தான் பாக்குறாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நாம 2 பேரும் எப்பவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாதான் இருக்கோம் ஆனா இந்த ஊரு உலகம் நம்மள புரிஞ்சுக்கணுமே உலகம் பெரிய உலகம் இதெல்லாம் நாம
எதிர்பார்த்தது தானே. இந்த ஊரும் உலகம் நம்மள ஒத்துக்கொண்டு நினைச்சோம். இல்லைன்னா அந்த ஊர் உலகத்தை நாம தூக்கி எறிஞ்சிருவோம். அவ்வளவுதான். Please, கொஞ்சம் பாலையாவது சாப்பிடுங்க. வேண்டாம். எனக்கும் பசிக்குது. அப்பா, இன்னைக்காவது மீன் சாப்பிடலாம். போதுமாமா? திருப்பி போட்டு தேடி. என்னடி மீன் வாங்கிட்டு வந்திருக்க? அத்தைக்காரி ஒருத்தி வந்திருக்காள, களக்கட்டுக்காரி. அவ வாய் மாதிரி பொளந்துகிட்டு இருக்கு. செதிலெல்லாம் சீவி எடுக்கலானா கல்லுக்கும் மசி மாட்டேங்குது, கத்திக்கும் மசி மாட்டேங்குது. நீ தானே முள்ள இல்லாத மீன் வாங்கிட்டு வான்னு சொன்ன. தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்த. தேய்ச்சது போறோம், குடும்பம் நறுக்கலாம். பெரிய பெரிய துண்டா வெட்டு. தலையும் வாழையும் குழம்புல போட்டு நடுக்கண்டத்தை வறுத்து எடுத்துரு. என்னது இது? பார்த்தா தெரியல, மீன். ஐயோ, இந்த வீட்ல மீன் எல்லாம் சமைக்கிறீங்களா? டீச்சருக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. அட போடா, நீயும் உன் டீச்சரும். மதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜ. உங்க பாட்டை நிறுத்துங்க. ஏத்த குழந்தை இப்படியா தூங்க பண்றது? நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு நிறைய வேலை கிடக்கு. இன்னைக்கு கிருத்திகை, பொரிச்ச குழம்பு பண்ணணும், நார்த்தங்காய் வெல்லம் போட்டு பண்ணணும். என்னது இன்னைக்கு கிருத்திகையா? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. கிருத்திகை நட்சத்திரம்னா கிருஷ்ணகிரி ஏன் கிழியணும்? அட சும்மா இருயா. நம்ம வீட்டு கிணத்தடியில போய் பாருங்க, மச்சா அவதாரத்தை மதுரை வீர மாதிரி மாரிகை மாறுகள் வாங்குறாங்க. என்னது? நம்ம வீட்ல மீனா? என்ன மீன்? எதுக்கு மீன்? அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மீனா? நான் போய் பாக்குறேன், நீ ரெடி. ஐயோ ஐயோ ஐயோ, உனத்த திங்கிற ஃபேமிலில என் பொண்ணு வந்து மாட்டின்ட்டாளே. ஆண்டவா பெருமாளே, ஐயோ உன் வாயில தர்பே போட்டு பொசுக்க. ஐயோ ஏண்டி, ஐயோ நாட்டம் குடல புடுங்கி திங்கிறதே. ஏண்டி உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? சொரணை பொரணை ஏதாவது சொன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. சொன்னா என்னடி பண்ணுவ? உன் வாய அடுப்பாக்கி குழம்ப கொதிக்க வச்சிரு. வெப்படி வெப்ப. அது உங்க ஊர்ல. என்ன சொன்ன? செத்தத திங்கிறமா? மீன் என்ன தரையில பிறந்ததா? தண்ணியில தானே இருக்கு. அந்த தண்ணி தானே குடிக்கிறீங்க. கங்கா ஸ்தானம் குளிக்கிறீங்க. ஆடு பாக குட்டி வரவா வந்துட்டா வாத்து வாய வச்சுக்கிட்டு. என்னது வாத்தா? என்ன சொன்ன? உன்னை இந்த வாடி போடி எல்லாம் உங்க ஆத்துல வச்சுக்க. என் கிட்ட வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சு போடுவேன். நீ 1000 சொன்னாலும் சரி, நான் இதை லேஸ்ல விட மாட்டேன். உன் அத்தைக்காரி மீனை மட்டும் எட்டி வச்சா உயிரோடு இருக்கிற எண்ணெய் எட்டி வச்சுட்டாலே. அடி பாவிங்களா, பார்த்து சும்மா நிக்கிறீங்களே. வயிறு பத்தி எரியுதே. ஏங்கா அவங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காது தெரியுமில்ல, அப்புறம் ஏன் மீன் சமைச்சங்க? எங்களுக்கு பிடிக்காத பொண்ணு மட்டும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அம்மா அம்மா, வாழ்க்கை வேற வயிறு வேற. ஐயோ மாத்திட்டா என் புள்ள மனசையே மாத்திட்டா. ஏண்டா உன் சந்தோஷத்துக்காக கௌரவத்தை விட்டோம், மானத்தை விட்டோம், மரியாதையை விட்டோம். மீனேமா விடணும்? அண்ணா அம்மாவுக்கு அந்த வாசனை இல்லாம சாப்பிட முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ஏன் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா என்ன? செத்தா போடுவேங்க. டேய், நாங்க சாகிறது முக்கியம் இல்லடா. எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை? யாரோ ஒரு அத்தைக்காரி அதிகாரம் பண்ணுவா. 10 மாசம் சுமந்து பெத்தன்னா அடங்கி போகணும், அடி வாங்கணுமா? அம்மா நான் சொல்ல. சும்மா இருடா. உங்க அப்பனை பெத்தவளுக்கு தண்ணிய கொண்டு போய் கையில குடுக்காம தரையில வச்சேன்னு என் தலைமுடிய புடிச்சு நங்கு 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 நங்குன்னு செவத்துல இடிச்சாரு உங்க அப்பா. அவரு ஆம்பளை. அப்பேற்பட்ட ரோஷக்கார அப்பனுக்கு பிறந்த நீ எவ்வளவு வருத்தி உங்க ஆத்தா தலைமுடிய புடிச்சு நொங்கு 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 நொங்குன்னு தூள்ல மோதுறால. உனக்கு தட்டி கேட்கணும்னு தோணல? ரோஷக்காரனா இருந்தா தோணி இருக்கும். ஐயோ நெஞ்சு வலிக்குதே. கர்த்தரே, என் மகன் என்ன கை விட்டுட்டா. நீயாவது என்ன கூட்டு போப்பா சேசுவே. லட்சுமி, எங்க அம்மாவை யாருன்னு சொன்ன சொல்லு. மாப்பிள, நாங்க சைவம் பிராமணா. அது அவளுக்கு தெரியுமா? அப்புறம் ஏன் அப்படி செஞ்சா? லட்சுமி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெருசு பண்ணி பிரச்சனை பண்ண வேண்டாம். உங்க மாமிட்ட சொல்லு. எதிரி சின்ன விஷயம் அதானே. மாமி ஏன் சொல்றீங்க? உங்க அம்மா அக்காவை மட்டும் ரொம்ப நல்லவங்களா? பிரச்சனை உண்டாக்குறதே அவங்க தானே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
மீன் சமைச்சாங்க. அது என்ன பெரிய தப்பாது? உங்களுக்கு பிடிச்சால நீங்க செஞ்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்சால அவங்க பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு என்ன? இத பாருங்க, இந்த வீட்ல கண்ட கன்றாவில சமைக்கிறது எனக்கு பிடிக்கல. நாத்தம் குடல பிடுங்குது. சரி சரி, அது என்கிட்ட சொல்லு, நான் வேற ஏற்பாடு பண்றேன். நேருக்கு நேரா மோதிக்காதீங்கன்னு தானே சொல்றேன். லட்சுமி, அவங்க 3 வேளையும் கறி மீன்ல சாப்பிட்டு பழக்கமானவங்க. என்ன பண்றது? உனக்காக நான் சைவாகல. அது மாதிரி தான் 2 பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு தானே சொல்றேன். ஓ, வர வர இந்த வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம போடுற சண்டையில பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தவே முடியல. மனசுக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. பெரிய வாத்தியாருவன் பாடம் நடத்த முடியலையா? நீ ஏண்டி அழுவுற? ஏங்க, இப்படி அடுப்ப வெளியே வச்சு சமைக்கிறீங்களே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? பெத்தவளுக்கும் கூட பிறந்தவளுக்கும் இல்லாத அதிகாரம் இங்க இருக்காள ஒருத்தி, மூக்க சுத்தின உறவு உன் அத்தை, அவளுக்கு இருக்குன்னு பேசிக்க போறாங்க. இது பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியுமா? ஊர்வாய் எதுக்கு மூடணும்? உன் அத்தை செஞ்சதான் ஊரே சிரிச்சு கிடக்க. நான் பெத்தது சரியில்லை, அதனாலதான் கண்ட கண்ட பேய் வாயில எல்லாம் நுழைஞ்சு வர வேண்டியதா இருக்கு. ஏத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆஹா, என்ன நடிப்பு! நீ வாத்தியார் இல்ல, நாங்க ஒண்ணும் பள்ளிக்கூட பசங்க இல்ல. எங்ககிட்டயே நடிக்கிறியா? ஆமா, தேலு மாதிரி கொட்டிட்டு தெனுக பேசிடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறடியம்மா, தயவு செஞ்சு போயிடு. இதையாவது சமைச்சு ஒரு வாய் சாப்பிடுறோம். இதையும் கெடுத்து எங்க வயித்துல மண்ணள்ளி போட்டுறாத. ஏ மாமி, குழந்தைய பார்க்க வந்த இடத்துல குருக்ஷேத்திர யுத்தம் மாதிரி ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏண்டி, நானா சண்டை ஆரம்பிச்சேன்? அந்த நாத்தம் முடிச்ச குடும்பம் அவதான் சண்டை ஆரம்பிச்சா. இத பாரு, நீ சின்ன குழந்தை, இத தலையிடாத. நோக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இல்லன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஐயோ மாமி, 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷ வீட்டுக்காரங்க. அப்பா, நான் என்ன வேண்டாதவளா? நான் உங்க அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கடி. உங்க அம்மா சாகும்போது நீ குழந்தை. உன்னைய மடியில போட்டுட்டு செத்து போனா. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். அந்த பகவானுக்கு தான் வெளிச்சம். கேட்டியாடா? அவாத்துக்காராளாம், அவாத்துக்காரா. இரு, நான் எங்க ஊருக்கு லெட்டர் போட்டு எங்க ஊர்ல இருந்து எல்லாரையும் வரவழைக்கிறேன். என்னது, இன்னும் ஆளுங்க வராங்களா? இப்பவே அடுப்பு கடுப்பாகி அப்பப்ப என் மூஞ்சல காரி துப்புது. இதுல உங்களவங்க வேற வந்துட்டாங்க. பொங்கல் புளியோதரைன்னு போட்டு மாளாது. பெரிய சமையல் வாயில வைக்க முடியல. ஏன் ரோசி, உன் லெட்டர் பார்த்ததும் உன் மாமியார் கிளம்பி வருமா? நீ ஒண்ணுமா, ரொம்ப கலையிற கழுவி அது. யார் வீட்லயாவது குழப்பம் பண்ண முடியுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். பக்குவமா எழுதிருக்கல்ல. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள மாமிக்கு, நீங்க இந்த லெட்டர் கிடைச்ச உடனே புறப்பட்டு வரவும். தாமஸ் பொண்டாட்டிக்கு அத்தை ஒத்தி வந்திருக்கா. அந்த அம்மாவுக்கு தலையை விட வாய் தான் பெருசு. நீங்க இங்க வந்து அந்த அம்மாவுக்கு சரிக்கு சரியா பேசினாதான் அது அடங்கும். நான் உங்களை திட்டினதை மனசுல வச்சுக்காம புறப்பட்டு வரவும். என்னம்மா 12 ரூபா 50 காசு கொடுக்குறார், மீட்டருக்கு மேல 2 ரூபா கேட்டல்ல? நீ கேட்டா நான் கொடுத்துட முடியுமா? மீட்டரே வேணாங்கற, மேல என்ன 2 ரூபா? என்னம்மா காலங்காத்தால வந்து நின்னுட்டு பேஜார் பண்ணிட்டு இருக்க? இந்த பார், மரியாதையா நான் கொடுக்கறத வேணும்னா வாங்கிக்கோ, இல்ல நான் ஏற இடத்துல கொண்டு போய் என்னை இறக்கி விட்டுடப்பா. ஏய் கழுவி, என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? அரே, நான் கழுவியா? இந்த பார், என் கைவரிசைய காட்டுனே நீ தூசி தும்பலாம போய்டுவாமா. மரியாதையா நான் கொடுக்கறத வாங்கிக்கோ, இல்ல நீ என்ன கைய பிடிச்சு எடுத்தேன்னு சத்தம் போட்டுறாமா. ஐயோ, ஆள விடுமா, நீ காசு கொடுமா. அதான் நான் பார்த்தேன். 2 ரூபாயா? 2 ரூபாய். அத்தை, வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அம்மா, யார் வந்திருக்காங்க பாரு. உடம்பு எப்படி இருக்கத்த? என் உடம்பு பத்தி உனக்கு நடிமா அவ்வளவு அக்கற? வாங்க சம்பந்தியம்மா. ஆமாப்பா. அம்மாடே, உன் கடுதாசி பார்த்து விவரம் புரிஞ்சுக்கிட்டேன், உடனே புறப்பட்டேன். இத பாருடே, நான் இருக்கிற இடத்த சுத்தமா பெருக்கியாச்சு. உனக்கு வேணா நீ இருக்கிற இடத்த பெருக்கிக்கோ, தொடப்ப தேங்க வச்சிருக்கேன். அத்தை, இவங்க தான் மீனாட்சி அம்மா. ஓஹோ, லக்ஷ்மியோட அத்தை. இவங்க தான் என் மாமியாரு. மாமியாரா? நான் யாரோ சூழ்நிலை வைக்கிற கிழவின்ல நினைச்சேன். என்னது இது? பொட்டி பையல எடுத்துட்டு வந்திருக்கா? ஓ, ஊர்ல சோத்துக்கு லாட்டரியோ? எல்லாம் எங்க அத்தையே வாங்க. இவதான். அடேங்கப்பா, கெஜக்கோல கணங்காத வாயா இருக்குதே. ஏதாவது சொன்னேளா? ஒண்ணும் இல்லம்மா, நாங்க வாயே திறக்கலையே. பாத்தீங்களா, சனியன்கள் மூஞ்ச பார்த்தாலே 3 நாள் சாப்பாடு வேண்டியிருக்காது. ஆத்தாளுக்கு ஒரு மூத்தாளுக்கு ஒரு நொண்டி கைதன்னு யாராரோ வந்துட்டு இருக்கா. என்ன மாமி? எல்லாம் உங்க ஆத்துக்காராளுக்கு வேண்டியவதான் போல் இருக்கு.
ஒத்தொத்தரா வந்துட்டு இருக்கா. மெஜாரிட்டி காட்டுறா போல் இருக்கு. யார் வந்திருக்காங்க? யாரோ ஒருத்தி. அவ ஊர்ல இருந்து கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி புதுசா ஒரு கடை வந்து இறங்கி இருக்கு. குழந்தைய பார்க்க வந்திருக்காங்களோ என்ன? ஆமா, அவ பார்த்துதான் உன் குழந்தை வளரணுமாக்கும். போச்சல அவளை. ஐயோ, என்ன வம்பு மாமி. ஈஸ்வரா, என் ஆத்துக்கார பேரை சொல்லாதே. என் கழுத்துல 3 முடிச்சு போட்டதோட சரி. அந்த ஈஸ்வர ஐயர் கட்டையில போறவன். வானத்துக்கும் பூமிக்கும் வாய பொளக்குறாளே அந்த வாத்து வாய்க்காரி, அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். இத பாருங்க, நீங்க பாட்டு பாடி அனுப்புவீங்களோ ஆட்டம் ஆடி அனுப்புவீங்களோ தெரியாது. பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்ல வீடு புழுவை போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி பிறந்த குழந்தைய வச்சு அந்த குடும்பத்தை பிரிக்கிறேன். அது எப்படி அத்தை? அது குட்டைய குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். கலகம் பிறந்தா தான் நியாயம் பிறக்கும். கர்த்தர் மேல பாரத்தை போட்டு கலகத்தை ஆரம்பிக்கிறேன். என்ன ஆண்டி எங்க போறீங்க? சர்ச்சுக்கு மாசுக்கு போறேன் தம்பி. அப்படியா? மார்க்கெட் போயிருந்தேன். அப்படியா? வரேன். தம்பி, உங்ககிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஆண்டி? தம்பி, உன் கல்யாணத்துக்கு தான் நம்ம ஊர் ஜனங்களுக்கு ஒரு வேளை சோறு கூட போடல. உன் குழந்தையோட ஞானஸ்தானத்துக்காவது ஊர் மிச்சம் ஓஹோ செய்யணுப்பா. ஆண்டி, இந்த ஞானஸ்தானம் அது இது அந்த மாதிரி எந்த தீர்மானத்துக்கு நானும் லட்சுமி இது வரைக்கும் வரல. என்னது? ஏன் குழந்தை அப்படியே வளரட்டும். காலம் தான் மாறிக்கிட்டு இருக்கேன். தம்பி, நாமெல்லாம் தேவனுக்கு விசுவாசமான குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு கிறிஸ்தவச்சியா தான் வளரணும். இல்லன்னா தேவனுடைய ஆத்மா நம்மள மன்னிக்காதுப்பா. அது ஆண்டி, நானும் லட்சுமியும் என்னமோப்பா, நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். 2 படகுல கால் வச்சுட்டு ரொம்ப தூரம் சவாரி பண்ண முடியாது. அது கவுத்து விட்டுரும், மூழ்கிடுவோம். பேசுவே இஷ்டம். பேசுவே பேசுவே பேசுவே. லட்சுமி என்ன மட்டும் நம்பி வந்திருக்காப்பா. அவளால் அந்த ஞானஸ்தானத்தை எல்லாம் ஏத்துக்க முடியாது. அவளுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேப்பா. டேய், இப்போ உங்களுக்கு இளமையான வயசுடா, அப்படித்தான் பேசுவீங்க. இன்னும் 15 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யோசிச்சு பாருங்க. என்ன இட போகுது? டேய், இந்த வயசுல இருக்கிற மன உறுதியும் தைரியமும் அப்ப இருக்காதுடா. அது ஆண் குழந்தையா பிறந்திருந்தா பரவாயில்ல. பொட்ட குழந்தையா பிறந்து போச்சு. ஐயர் இல்லைன்னு அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க, கிறிஸ்துவச்சு இல்லைன்னு நம்ம பக்கம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவ்வளவு ஏன்டா? உன் கல்யாணத்தினாலும் ஜாதி பிரச்சனை வந்தானடா உன் தங்கச்சியோட கல்யாணம் இத்தனை நாள் வரைக்கும் நடக்காம நின்னு போச்சு. அப்பா, டேய், குற்றம் நான் சொல்ல வரலடா. அப்படி நினைச்சிருந்தா குடும்ப கௌரவம்னு கூட பார்க்காம கோர்ட்டு வாசல் வரைக்கும் போயிருப்பேன். டேய், பள்ளிக்கூடம் காலேஜ் வேலைன்னு சேரும் பொழுது ஜாதின்னு போட்டிருக்கிற இடத்துல என்னடா போடுவ? அப்பா, இதெல்லாம் நாங்க முதல்லயே. என்னடா பெரிய முதல்ல? உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எல்லாமே உண்மையாயிடாது. ஞானஸ்தானங்கிறது உருவத்திலேயோ வாழ்க்கையிலேயோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாதா. டேய், உன் வாழ்க்கையில நீ விளையாடுறது போதுண்டா, அந்த சிசுவோட வாழ்க்கையில விளையாடாதா. அப்பா, இத பத்தி என் லட்சுமிட்ட பேசுறேன்பா. டேய், ஆம்பளைங்க சொல்லி பொம்பளைங்க கேட்கறதாண்டா நம்ம வழக்கம். நீ பீட்டர் ராஜோட புள்ளங்கிறத மறந்துடாதடா. சார், டைம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போலீங்களா? இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. எதையோ மறைக்கிறீங்க. கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. என்ன வந்துச்சு உங்களுக்கு? நான் நல்லா தருக்கேன், உனக்கு அப்படி தோணுது. இது பாருங்க, எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத போட்டு உடைச்சிருங்க. மனசுலயே வச்சுக்கிட்டு வேதனைப்படாதீங்க. லட்சுமி, கொஞ்ச நாளாவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? ஒண்ணும் இல்ல. நம்ம குழந்தைய சர்ச்சை கூட்டு போய் ஞானஸ்தானம் பண்ணலான்னு இருக்கேன். நினைச்சேன். கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல ஏதோ புகையுதுன்னு பார்த்துட்டு தானே இருக்கேன். லட்சுமி, இந்த ஞானஸ்தானங்கிறது அப்படி கொடுமையான விஷயம் ஒண்ணும் இல்ல. அதுக்காக நீ டெய்லி சர்ச்சைக்கு பண்ண அவசியம் இல்ல. இதெல்லாம் ஒரு மத சடங்கு, அவ்வளவுதான். ஓஹோ,
அப்ப நாங்களும் எங்க ஜாதி பிரகாரம் மதச்சடங்கு பண்ணலாம்ல? அது எப்படி முடியும்? ஏன் பண்ண முடியாது? அப்பா சாணம் தானே முக்கியம். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா? லட்சுமி மெதுவா பேசு. நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீங்க பேசல, உங்களை பேச வைக்கிறாங்க. யாரும் என்ன பேச வைக்கல, நானா யோசிச்சு பிராக்டிகலா ஒரு முடிவு எடுத்ததுதான். அப்போ என்ன பத்தி யோசிக்கவே இல்ல. சொந்தக்காரங்களை எல்லாம் உதறிட்டு கட்டண புடவையோட உங்களை நம்பி வந்திருக்கவனா? ஆமா, பெரிய சொந்தக்காரங்க பார்த்தேனே, பந்தியில பாதியில எழுப்பி விட்டாங்களா, அவங்க தானே சொந்தக்காரங்க. இது பாருங்க, எதுக்கும் எதையும் முடிச்சு போட்டு பேசாதீங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், உன்னோட பிடிவாதத்தால எதுவும் மாற போறதில்ல, என் முடிவை மாத்தவும் முடியாது. ஓ, தீர்மானத்துக்கே வந்தாச்சா? எவ்வளவு நிம்மதியாவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நிம்மதி எல்லாம் போச்சு. யாரு சொல்லி குத்தவில்லைங்க, எல்லாம் என் தலை எழுத்து. தாமசார் இருக்கிற இடமே ரொம்ப கலகலப்பா இருக்கும். இன்னைக்கே ரொம்ப அழுது வடியுது. என்ன சார் வர வர ரொம்ப மூடி ஆயிட்டீங்க போல இருக்கு. அட நீங்க கொண்டு அவர் வாயை கிளறிட்டு வீட்டுல ஏதாவது சண்டையா இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கா? ஏருக்கு மாறம் நடக்கிற ஒய்ஃப் வந்துட்டா பூசாம சன்னியாசம் வாங்கிக்கொண்டு ஒரு தமிழ் பாட்டு கூட வந்திருக்கு. அது மாதிரி ஏதாவது? ஏய், என்னங்க இது? ஆளை விடுங்க சார். சர்வவியாதி நிவாரணம் தீர்காயுஷ்மான் பவ. நானும் போறா போதுன்னு பாக்குறேன். உங்க அட்டகாசம் தாங்க முடியலையே. சும்மா இருங்கப்பா. வீட்டுக்குள்ள மீனை கொண்டு வந்து ஆச்சாரத்துக்கு எடுத்தீங்க. கோலத்து மேல காரி துப்பி கோலத்தை கிளப்புறீங்க. இப்போ எங்க அப்பாவை கீழே தள்ளிவிட்டு அவமானப்படுத்துறீங்க. ஏதோ அசல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அடங்கி நடக்கிறேன். அதனால என்ன அசடு நினைச்சிடாதீங்க. என்னமோ என் மகனை என்கிட்ட இது பிரிச்சுட்டான்னு புலம்புறீங்களே. உங்க மகனை சம்மதிச்சுதானே எங்க கல்யாணம் நடந்துச்சு. அதனால ஒரு நாளாவது மாமியார் மதிச்சு நடக்காம இருந்திருக்கேனா? நாத்தனாருக்கு ஆத்திரத்தை வரவழைச்சிருப்பேனா? மாமனாருக்கு மரியாதை கொடுக்கலையா? எதுல குறை வச்சேன் சொல்லுங்க, எதுல குறை வச்சேன்? ஆனா உங்களுக்கு மட்டும் சம்மதிக்கிட்ட சரியா நடந்துக்க தெரியல. என் புருஷனை பெத்தெடுத்தீங்க, உங்களுக்கு நான் பயப்படலாம். ஆனா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத மூணாவது மனுஷன் இந்த கேள்விக்கு நான் பயப்பட மாட்டேன். எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் மனுஷங்க தான். அவங்கள மதிச்சு நடக்காத உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ யாரடி அதை சொல்ல? பிறந்த வீட்ல இருந்து வந்த உங்க ஆளுங்களை உங்க வீட்டுல தலைமையில வச்சு கொண்டாடிக்க. இது நீ புகுந்த வீடு. இங்க உன் புருஷனோட ஆளுங்க நாங்க. எங்களுக்கு தான் மதிப்பதிகம், தெரிஞ்சுக்க. என்னமோ புலம்போத்திரம் பார்த்து தாலி கட்டி கல்யாணம் பண்ண மாதிரி புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு பேசுறே. விதிவசமா சேர்ந்தவாளே சதி பண்ணி பிரிச்சுடாதீங்க. பிரிக்க வந்தாலே நீங்க தான். இப்படியே விட்டுட்டா தாமஸுக்கு ஒரு பூங்குல மாட்டு கோயில்ல அர்ச்சனை பண்ண வச்சிருவீங்க. நீங்க மட்டும் லேசுப்பட்டவாளா? நாங்க வாய முடிந்து பேசாம இருந்தா எங்க ஆத்து லட்சுமிக்கு மாதா ஓல்ல மணி அடிச்சு மார்கரேட் ஆக்கிடுவேன். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வெடுக்கு வெடுக்குன்னு பேசி வைத்தியர்ச்சல கொட்டிக்கிறனால்தான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிட்டா. என்னடி சொன்ன? ஏதாவது ஏடா கூடமா பேசி என் குழந்தை வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுடாதம்மா. இத பாருங்க, குட்டி குலைச்சு நாய் தலையில வச்சிடுங்கிற மாதிரி நம்மளுக்குள்ள இப்படி சண்டை போட்டு நம்ம குழந்தைகளோட நிம்மதியை நாமே கெடுக்கலாமா? இத பாருங்க, நீங்க போய் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. காது கேட்கறவங்களுக்கு தான் உபதேசம் பண்ணணும். இவங்களுக்கு உபதேசம் பண்றது செவிடன் காதுல சங்கூதுற மாதிரி. நீங்க பேசாம உள்ள போங்க. சீக்கிரம் வாங்க போலாம், அவளை அப்புறம் கவனிச்சுக்கலாம். எல்லாரும் எங்க கிளம்பிட்டங்க? என்ன